Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழுக்கு முதற்கண் வணக்கம். சான்றோர் அனைவருக்கும் என் மறுக்கண் வணக்கம். மாணவர் கம்பர் கழகம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இணைந்து வழங்கும் கல்வி வாயில் தோறும் கன்னித்தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்வான தமிழ்த்தாய் வாழ்த்து பாட எம் கல்லூரி மாணவிகளை அன்போடு அழைக்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமணந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாணவர் கம்பர் கழகம் தமிழ் மொழியின் வளத்தையும் மரபையும் வளர்க்கும் பெருமைக்குரிய அமைப்பு. இது தமிழை அடுத்த தலைமுறையினருக்கு உறுதியாக பேணும் ஒரு நல்ல முயற்சியாகும். மாணவர் கம்பர் கழகம் கடந்த 12 ஆண்டுகளாக மாணவர்களிடையே இலக்கியங்களை, குறிப்பாக கம்பரை அறிமுகப்படுத்தி அவற்றில் ஆர்வமும் திறமும் வளர்க்க அயராது செயல்பட்டு வருகிறது. மாவட்டம், மாநிலம், நாடு தழுவிய தேடலுக்கும் ஆர்வத்துக்கும் கலங்கரை விளக்கமாய் செயல்பட்டு வருகிறது. மாணவர் கம்பர் கழகத்தின் விழாக்களில் மாணவர்களே மேடையில் பேச்சாளராகவும் பார்வையாளராகவும் பங்கு பெறுவது பிற கம்பர் மற்றும் இலக்கிய விழாக்களில் இல்லாத தனி சிறப்பு. இதுவரை சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் கம்பரின் காப்பிய சுவை எடுத்து சென்ற பெருமை மாணவர் கம்பர் கழகத்திற்கு உண்டு. தமிழென்ற உறவு இருக்கும் வரை கனவுகளும் நமக்காக விழித்திருக்கும், கடைசி வரை தமிழ் மொழியே செழித்திருக்கும் என்ற கூற்றிற்கேற்ப அடுத்ததாக வரவேற்பு உரை வழங்குவதற்காக எம் கல்லூரியின் முதல்வருமான முனைவர் வே. உமாதேவி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ் மொழியின் மீதான ஆர்வத்தின் காரணமாக இங்கு குழுமியிருக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம் கல்லூரி நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் கம்பர் கழகத்துடன் இணைந்து வழங்கும் இந்நிகழ்ச்சியான கல்வி வாயில் தோறும் கன்னித்தமிழ். இந்த தொடர் நிகழ்ச்சி அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் கம்பர் கழகத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் மேலான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றும் பல கல்லூரிகளிலும் பல மாணவ சமுதாயத்தினரிடையே தமிழ் ஆர்வத்தை ஊட்டும் வகையில் போட்டிகளையும் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு எனது கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி, இங்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அமர்ந்திருக்கும் நம் கல்லூரியின் இயக்குனர், நிர்வாக இயக்குனர் முனைவர் மு. பிரபாகரன் ஐயா அவர்களையும், முன்னிலை வகித்துக்கும் முனைவர் வே. கருணாநிதி மற்றும் நமது கல்லூரியின் துணை தலைவர்
திரு நவீன் பிரசாத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாணவர் கம்பர் கழகம் மாணவர்களுக்கிடையே தமிழ் ஆர்வத்தை, அவர்களுக்குள் இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகளை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மாணவர் கம்பர் கழகத்தின் புரவலர்கள் திரு என்ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா, திரு வை.தா. மூர்த்தி ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் சார்பாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் போட்டிகளுக்கு அடுத்தபடியாக ஆசிரிய பணிச்செம்மல் விருது பெறும் திருமதி சாந்தா, முதுகலை தமிழாசிரியர், ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் சங்கர் IAS அகாடமியின் திருமதி பத்மபிரியா அவர்களை மரியாதையுடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் வருகை புரிந்திருக்கும் மாணவர் கம்பர் கழகத்தின் இணை செயலர் திருமதி ரேகா மணி அவர்களையும், மாணவர் கம்பர் கழகத்தின் செயலர் திருமதி பத்மா மோகன் அவர்களையும் கல்லூரியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. கம்பர் மாணவர் கழகம் தொடர்ந்து இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த போட்டிகளை மாணவர்களிடையே நடத்தி அவர்களுக்கு பரிசளித்து அவர்களை தமிழின் அவர்களோட உணர்வோடு இருக்கணும், அவங்களோட தமிழ் பற்ற மேம்படுத்துகிற வகையிலும் அவங்களுக்கு இந்த போட்டிகளை நடத்தி பரிசளித்து அவர்களை மெருகேற்றி வருகிறது. அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மிக அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது என்பதையும் இந்த நிகழ்வில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் மனிதனின் மனது என்பதைப் போல சிறப்பாக உரையாற்றிய எம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க, கொண்டல்கள் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழனி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகளினிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்ற கம்பனின் வரிகளுக்கு ஏற்ப தலைமை உரையாற்ற கல்லூரி நிர்வாக இயக்குனருமான முனைவர் மு. பிரபாகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்துறையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு என்ஆர் வெங்கடேஸ்வரன், புரவலர் மாணவர் கம்பர் கழகம், திரு வை.தா. மூர்த்தி, புரவலர் மாணவர் கம்பர் கழகம், விருது பெற வந்திருக்கும் திருமதி சாந்தா, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் திருமதி தா. பத்மபிரியா, நன்றியுரை நவிழ வந்திருக்கும் திருமதி ரேகா மணி, நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க வந்திருக்கக்கூடிய திருமதி பத்மா மோகன் மற்றும் ஆசிரியர் திரு கோ. மணி அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு உண்மையை சொல்ல போகணுன்னா, முந்தியெல்லாம் ஏதாவது கூப்பிட்டு மேடையில் பேச சொன்னால் தைரியமாக எதையாவது பேசிட்டு போடுவேன். ஆனால் இன்றைக்கி அந்த பருப்புலாம் வேகாது. இன்றைக்கி ஏன்னா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லோருமே ஆங்கிலத்தில் சொல்ல வேணும் அப்படின்னா ஜெயண்ட்ஸ் இன் தயர் சப்ஜெக்ட்ஸ்,
giants in their subjects. And I should rather say that I am sandwiched between intellectual giants அப்படின்னு தான் சொல்லணும். நான் அறையில் அவளோட பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களுடைய அந்த அறிவாற்றலை கண்டு எனக்கு ரொம்ப மலைப்பாக போச்சு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சென்னையிலே இப்படி ஒரு அறிஞர் பெருங்கூட்டத்துக்கு மத்தியிலே நம்ம சிக்கி தவிக்கிறோமே அப்படின்ற அந்த ஒரு பயம் கவலையெல்லாம் எனக்கு வந்துச்சு. நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்த பொழுது, நான் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது இப்போ இருக்க மாதிரி தான் 2 hours தமிழுக்கு வந்து 2 மொத்தம் 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரத்தில் வந்து 3 பேராசிரியர்கள் எடுப்பாங்க. இன்னும் அவர்களுடைய அந்த கற்றுக் கொடுத்தல் திறன் என்னுடைய அந்த மனதில் இருக்கிறது. அவர்கள் நடத்திய பாடங்கள் இன்னும் என்னுடைய அந்த காதில் வந்து அப்படியே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் முதல்வர் வந்து ஒருத்தர் பொன் தினகரன் அப்படின்னு ஒரு தமிழ் பேராசிரியர். எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. பொன் தினகரன் அப்படின்னு அந்த காலத்திலே அவர் வந்து ஒரு திமுககாரர். அவருடைய காருக்கே எப்படி பெயிண்ட் அடிச்சிருப்பார் அப்படின்னா, அந்த மேலே கருப்பு இருக்கும், கீழே சிவப்பு இருக்கும். அந்த மாதிரி தைரியமாக அப்பேற்பட்ட ஒரு பேராசிரியர். அவர் வந்து வேஷ்டி அணிந்து ஜிப்பாவை போட்டு ஒரு சால்வை போட்டிருப்பார். நல்ல பெரிய ஒரு மீசையை வச்சுருப்பார். பாடங்கள்லாம் அவ்வளவு அருமையாக நடத்துவார். அடுத்து வந்து எங்களுக்கு தமிழ் பாடங்கள் எடுத்தவர் வந்து தீபாக்கா சுந்தரம் அப்படின்னு வரும். அவர் வந்து கவிதைக்காக போட்டிருந்தாங்க. அவர் அனைத்து கவிதைகளையும் பாடலாக பாடிதான் அவர் நடத்துவார். உரைநடையே இருக்காது. அவருடைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் உரைநடையே இருக்காது. தீபாக்கா சுந்தரம் என்று மிகச்சிறந்த ஒரு தமிழாசிரியர். 3வது நான் சொன்னேன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க, சாலமன் பாப்பையா. அவர் வந்து என்னுடைய ஆசிரியர். ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கும். கிளாஸுக்கு வந்துட்டாலே என்ன பண்ணிடுவார், இந்த மாணவர் 40 பேர் 50 பேர் என்ன பண்ணிடுவார், ஒரு 2-3 குழுக்களாக பிரிச்சுடுவார். பிரிச்சுட்டு இப்போது எப்படி அவர் பட்டிமன்றத்தில் தலைமை தாங்கி நடத்துகிறாரோ அதே மாதிரி பேச வச்சுருவார் எங்களை. உண்மையிலேயே அந்த பேச்சுக்குரிய அந்த பழக்கங்கள்லாம் அவர் மூலமாக தான் எங்களுக்கு வந்ததே. மாணவர்களை பிரித்து வச்சுட்டு ஒரு டாப்பிக்கை கொடுத்துருவார். நல்லா ஆக்ரோஷமாக பேசுவோம். பேசி முடித்து ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கிறப்போ அவருக்கு கொடுத்த அந்த பாடப்பகுதியை வந்து முடிச்சுட்டு கிளம்பிடுவார். ஸோ இப்பேற்பட்ட ஆசிரியர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து தமிழை படித்ததுனால தான் அந்த உணர்வு எங்களிடத்தில் இன்னுமே இருக்குது. 1965 வருடம் பல பேர் பிறந்திருக்க மாட்டாங்க. அநேகமாக ஸ்டேஜில் இருக்க யாருக்குமே அந்த பர்த்டேவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். 1965 நான் வந்து மதுரையில் அமெரிக்கன் கல்லூரி உயர்நிலைப்பள்ளி, அப்போ மேல்நிலைப்பள்ளிலாம் கிடையாது, உயர்நிலைப்பள்ளி SSLC தான் லாஸ்ட்டு, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப்படிம்பாங்க. அது 1965 நாங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு அழைப்பு வருது மாணவர் இயக்கத்திலிருந்து. ஹிந்தி போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்த போகிறோம், உங்களுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த SSLC படிக்கின்ற மாணவர்கள் மாத்திரம் வந்தால் போதும் அப்படின்னோடனே உடனே நாங்கள் ரொம்ப குஷியாக, சரி ஏதோ கிளாஸை விட்டு வெளியில் போனால் போகிறோம் அப்படின்னு அந்த நினைப்பில் கிளம்பி போயிட்டோம். மதுரையில் தமுக்க மைதானம்னு இருக்கும், கேள்விப்பட்டிருப்பாங்க. தமுக்க மைதானத்துலேருந்து ஊர்வலமாக நாங்கள் எல்லாம் அப்படி கிளம்பி அந்த வைகை பாலத்தை கடந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஊர்வலம் போயிட்டுருக்கு. எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் முன்னாடி வந்து கல்லூரி மாணவர்கள். திடீர்னு அந்த வடக்கு மாசி வீதின்னு ஒன்று இருக்குது மதுரையில். மதுரையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அந்த இடத்துல போகிறப்போ அந்த ரோட்டில் வந்து காங்கிரஸ், அதாவது அந்த ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த கமிட்டியினுடைய அலுவலகம் இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த அலுவலகத்தினுடைய மேலே இருந்து பெரிய பெரிய கல்லுகள், செங்கல், கல், ஆயுதம், அவங்க கைக்கு என்னென்ன கிடச்சதோ அதை தூக்கி
இந்த ஊர்வலத்தை நோக்கி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்க வந்து வீசி எரிய ஆரம்பித்தாங்க. ஸோ முன்னாடி போயிட்டுருக்க அந்த மாணவர்கள்லாம் சிதறி நாலாபுரமும் ஓடுறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. பின்னாடி வந்து நாங்களும் கொஞ்சம் சின்ன பசங்க, இப்போ 11th ஸ்டாண்டர்ட் தானே, என்ன நடக்குது என்னன்னு தெரியலை. பார்த்தா ஒவ்வொருத்தரும் தலையில் அடி, ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே ஓடுறாங்க. சரின்ட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் நாங்களும் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அன்று போட்ட அந்த விதை தான் அப்போ தான் ஆரம்பித்தது. உயிர் தமிழுக்கு, உடல் மண்ணுக்கு அப்படின்ற அந்த வாக்கியத்தன் அந்த கோஷத்தோடு ஆரம்பித்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் தமிழ்நாடு முழுவதுமாக பரவி 1967 வந்து திமுக அரசு அமைவதற்கு ஒரு காரணமாகவே இருந்தது. ஸோ அப்பேற்பட்ட அந்த போராட்டங்களும் அதுக்கப்புறம் பின்னாடி வர்ற போராட்டங்களும் நம்ம வந்து நாங்கள் மிக அதிக அளவிலே கலந்து கொண்டோம். கல்லூரிக்கு வந்த பிற்பாடும் சரி, கல்லூரியை விட்டு வந்த பிற்பாடும் சரி, அந்த மாதிரியே நாங்கள் வந்து இந்த தமிழுக்காக ஏகப்பட்ட போராட்டங்களில் வந்து நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் பிறந்த மண்ணே வந்து உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்திருக்கும். சங்கம் வளர்த்த தமிழ் 3 சங்கங்களுமே அங்கே தான் இருந்தன. அதனால் தமிழுக்கு வந்து எந்த விதமான குறைவும் கிடையாதுங்க. தமிழ் உணர்வு ஒன்று தான் எல்லா கல்லூரிகளிலுமே எல்லா ஆசிரியர்களிடத்திலுமே வந்து ரொம்ப தலை தூக்கி இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு உணர்வு இப்போதெல்லாம் இல்லவே இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நானும் சில கல்லூரிகள்லாம் சென்று பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போது இருந்த அந்த தமிழ் உணர்வு இப்போது வந்து ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. தமிழ் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களிடத்திலுமே இல்லை, பேராசிரியர்களிடத்திலும் கல்லூரியிலும் அவ்வளவாக இல்லை. அதனால தான் அந்த தமிழுடைய தரம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வர வர என்ன ஆகிட்டு இருக்கு, குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள்லாம் வந்து படித்தோம். கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம்னா அனைத்து கல்வி நிலையங்களுமே மூடப்பட்டிருந்தன. நாங்கள் கல்லூரிக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு போய் அதுக்கப்புறம் பாஸ் வாங்கி வந்தோம். அதுக்கப்புறம் பியூசி, அப்போ வந்து பியூசி இருந்தது, புகுமுக வகுப்புன்னு சொல்லி. அது ரொம்ப நல்லா. அதில் என்ன அப்படின்னா, பல்கலைக்கழகத்துக்கு போக தகுதி உள்ளவர்கள் தான் அந்த தேர்வை என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அதனால் அங்கே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி கல்லூரிக்குள்ளே நுழையிறே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ மாதிரி +2லாம் கிடையாது. இப்போ +2 முடித்தோடனே நேராக காலேஜுக்கு வந்துடுறாங்க. அப்படி இல்லை, அப்போல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் தென் ப்ரீ யூனிவர்சிட்டி. அதுலேயே வந்து கிட்டத்தட்ட அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 50-60% மாணவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, வடிகட்டிடுவாங்க. யார் கல்லூரிக்கு வருவதற்கு தகுதி இருக்கார்களோ அவர்கள் மாத்திரம்தான் கல்லூரிக்கு வர முடியும். அப்படியெல்லாம் இருந்த அந்த கல்வி சூழ்நிலையெல்லாம் இப்போ மாற்றி எப்படியோ போயிட்டுருக்கு. குறிப்பாக இந்த தமிழினுடைய தரம் வந்து ரொம்பவும் தாண்டி விட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. அதாவது நம்முடைய தாய்மொழியில் வந்து நீ புலமை இருந்தால் தான் உனக்கு வந்து மற்ற மொழிகளிலே என்னென்ன இருக்குது அப்படின்றது உனக்கு புரியும். தாய்மொழியை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து அது எப்பேற்பட்ட விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, மெய்ஞானமாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்படி வந்து தாய்மொழியை புரிந்து கொண்டு மிக அருமையாக இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த வந்தவர் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு CN அண்ணாதுரை என்றவர். அவர் வந்து MA தமிழ் படிச்சிருந்தார். MA ஆங்கிலமும் அதுக்கப்புறம் கற்றுக்கொண்டார். ஏன்னா அந்த ஆங்கில இலக்கியத்தினுடைய பற்று, தமிழையும் நன்றாக படித்து தெளிந்தவர், அறிஞர் என்று அவருடைய அந்த பேருக்கு முன்னாடி இருக்குது. ஆங்கிலத்தில் MA படித்தவர். ஒரு முறை வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். அப்போது வந்து அந்த நிருபர்கள் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நிருபர் இவரை சும்மா கொஞ்சம் அப்படி தூண்டி விட்டு பார்க்கணும், கொஞ்சம் குறும்பு செய்து பார்க்கணும் இவர்கிட்ட அப்படின்றதுக்காக, ஐயா நீங்கள் தமிழ்லையும் MA வாங்கியிருக்கிறீங்க, ஆங்கிலத்திலும் MA வாங்கியிருக்கீங்க, இந்த பிகாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு இல்லையா, பிகாஸ். அந்த பிகாஸ் 3 பிகாஸ் வர்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்திலும் புலமை உண்டு அப்படின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் கூட யோசிக்கலை அண்ணாதுரை அவர்கள், கொஞ்ச நேரம் கூட யோசிக்கலை. உடனே சொன்னார், நோ இங்கிலீஷ் சென்டென்ஸ், நல்லா கவனிங்க, நோ இங்கிலீஷ் சென்டென்ஸ்
கேன் எண்ட் வித் பிகாஸ். அப்படி வருது பாரு. நோ இங்கிலீஷ் சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ். பிகாஸ் இது வேற பிகாஸ். பிகாஸ் இஸ் எ கன்ஜங்ஷன் அப்படின்னு முடித்தார். பார்த்துங்க எப்படி முடியுது பாருங்கள். ஒரு சென்டென்ஸில் 3 பிகாஸ் யாராலையுமே போட முடியாது. சாதாரண ஆட்களால் என்ன பண்ண முடியாது. அது யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பிகாஸ்னு வந்தபாடு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் வரும். ஒரு டிபெண்ட் சென்டென்ஸ் ஒரு இண்டிபெண்ட் சென்டென்ஸ் வரும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிடும். ஆனால் அவர் அவ்வளவு அருமையாக முடித்தார். அதே மாதிரி ஒரு தடவை அசம்பிளியில் பார்லிமெண்ட்டில் முதல்ல எம்பி ஆகி போகிறார். சபாநாயகர் சொல்கிறார், இவருடைய பேரை கூப்பிட்டுட்டு, உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதி, உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அப்படி 2 நிமிஷம் டைம். நல்லா கவனிக்கணும். 2 நிமிஷம் டைம். அண்ணாதுரை எந்திரிச்சார். ஐ ஆம் அண்ணாதுரை ஃப்ரம் மெட்ராஸ். ஐ ஆம் அண்ணாதுரை ஃப்ரம் மெட்ராஸ். I am sorry, I am prevented to use the word Tamil Nadu. I am prevented to use the word Tamil Nadu. எப்படி சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட்டில் ஐ எம் ப்ரிவெண்டட் ஃப்ரம் யூஸிங் த வேர்டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு, மை ஸ்டேட் இஸ் எக்கனாமிக்கலி இல். மை ஸ்டேட் இஸ் எக்கனாமிக்கலி இல். இன்டலெக்சுவலி ஹில் அப்படின்றார். மை ஸ்டேட் இஸ் எக்கனாமிக்கலி இல், இன்டலெக்சுவலி ஹில் அண்ட் கல்ச்சுரலி வெல் அப்படின்னு முடித்தார். 2 நிமிஷத்தில் தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழ்நாடு என்று யாருமே கூப்பிடக்கூடாதுன்ற அந்த ஒரு நிலை, அதையும் அவர் என்ன பண்ணுறாரு வெளிப்படுத்திட்டார். இப்படி உடனே சபாநாயகர் அப்படியே மலைச்சு போய், இன்னும் பேசுப்பா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அத்தகைய அருமையான தமிழறிஞர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாடு இப்போ நிச்சயமாக எனக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் தூய தமிழ் அவ்வளோவா எங்கேயுமே நான் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே இல்லை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இந்த கழகம், கம்பன் கழகம் மிகுந்த முனைப்புடன் மாணவர்களுக்கு மத்தியிலே இந்த தமிழ் ஆர்வத்தை எப்படியாவது புகுத்தணும்னு அந்த ஒரே ஒரு சொல்லப்போனால் வெறியோடு வந்திருக்காங்க. அதை நீங்கள் என்ன மிக அருமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப அழகாக உரையாற்றிய பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என்ற வள்ளுவனின் வாக்குக்கேற்ப வந்திருக்கும் விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் விதமாக எம் கல்லூரி நிர்வாக இயக்குனர் முனைவர் மு. பிரபாகரன் ஐயா அவர்கள், புரவலர் மாணவர் கம்பர் கழகம் திரு NR வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி ஐயா. எம் கல்லூரி நிர்வாக இயக்குனர் முனைவர் மு. பிரபாகரன் ஐயா அவர்கள், புரவலர் மாணவர் கம்பர் கழகம் திரு வைத்தாரா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். நன்றி ஐயா. எம் கல்லூரி முதல்வர் முனைவர் வே. உமாதேவி அம்மா அவர்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் சங்கர் IAS அகாடமிக் திருமதி பத்மபிரியா அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார். நன்றி அம்மா. எம் கல்லூரி முதல்வர் முனைவர் வே. உமாதேவி அம்மா அவர்கள், முதுகலை தமிழாசிரியர் ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி டி நகர் திருமதி இலசாந்தா அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். நன்றி அம்மா. எம் கல்லூரி முதல்வர் செயலாளர் மாணவர் கம்பர் கழகம் திருமதி பத்மமோகன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார். நம்முடைய நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மேத்தகு
கல்லூரியினுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா திரு மு பிரபாகரன் அவர்களை சிறப்பிக்குமாறு எங்களுடைய புரவலர் ஐயா திரு என்ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான வரவேற்புரையை நல்கிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் அம்மா திரு முனைவர் வே உமாதேவி அவர்களை சிறப்பு செய்யுமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர் பத்மபிரியா இல்லை எங்களுடைய புரவலர் ஐயா திரு வைத்தாரமூர்த்தி அவர்களை வேண்டுகிறேன். அடுத்து இன்றைய தினம் சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரி திருமதி பத்மபிரியா அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை சங்கர் IAS அகாடமியினுடைய தலைவராக மனிதவளத்துறை தலைவராக இருக்கக்கூடியவர்கள். அன்றும் இன்றும் என்றும் ராமன் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கக்கூடிய பத்மபிரியா அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு எங்களுடைய புரவலர் ஐயா திரு என்ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவர் சுகந்தி அம்மா அவர்களை சிறப்பு செய்யுமாறு வைத்தாரமூர்த்தி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு தருணம், விருது வழங்கக்கூடிய ஒரு தருணம். மாணவர் கம்பன் கழகம் சார்பில் சிறப்பாக ஆசிரியப் பணி, தமிழாசிரியப் பணியோடு சேர்ந்து சமூக இலக்கிய தளங்களில் இயங்கக்கூடிய தமிழாசிரிய பெருமக்களுக்கு நாங்கள் விருது வழங்கி சிறப்பிப்பதுண்டு. அப்படி இன்றைய தினம் ஆசிரியர் பணிச்செம்மல் என்ற விருதை பெற இருக்கக்கூடிய முதுகலை தமிழாசிரியர் திருமதி இல சாந்தா அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால ஆசிரியப் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர். தற்பொழுது ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியிலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் தமிழில் மட்டும் புலமை வாய்ந்தவர் அல்ல, இந்தியிலும் பண்டிட் பட்டம் பெற்றவர். அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், கட்டுரையாளர், கருத்தாளர், பல சங்கங்கள் சார்பில் நல்லாசிரியர் விருது பெற்றவர், குறிப்பாக ரோட்டரி சங்கம். அப்புறம் இதை தவிர பல ஆய்வு கட்டுரைகளை வாசித்திருக்கக்கூடியவர். தமிழ்ச்சங்கம் வழங்கிய நல்லாசிரியர் விருது, HSPGD வழங்கிய நல்லாசிரியர் விருது, லயன்ஸ் கிளப் வழங்கிய நல்லாசிரியர் விருது, பல விருதுகளை பெற்றவர். 2016ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பிற்கு புதிய பாடத்திட்டம் குறித்து ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர் கருத்து வழமையாளராக, அதாவது ரிசோர்ஸ் பர்சனாக அவர் பணியாற்றி இருக்கிறார். அதேபோல் 11ஆம் உலக தமிழ் சங்க மாநாட்டின், அதாவது ஆசியவியல் நிறுவனம் சிறுசேரி நடத்திய உலக தமிழ் மாநாட்டின் ஏற்பாட்டாளராகவும் பல உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட பல நிறுவனங்களில் ஆய்வு கட்டுரைகளையும் வழங்கி இருக்கக்கூடியவர். அத்தகைய பெருமை மிகு இல சாந்தா அவர்களுக்கு ஆசிரியர் பணிச்செம்மல் என்ற விருதை வழங்குகிறோம். மாணவர் கம்பன் கழகம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆசிரியர் பணிச்செம்மல் விருது பெறுபவர் திருமதி இல சாந்தா அவர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வாக்கின்படி தொடர்ந்து கல்வி பணியாற்றி வரும் தகைசால் ஆசிரியர் திருமதி இல சாந்தா அவர்களின் செயற்கரிய தமிழ் பணியை பாராட்டி ஆசிரியர் பணிச்செம்மல் விருது வழங்கி மகிழ்கின்றன ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் மாணவர் கம்பர் கழகம். நான் ஆசிரியர் பணிச்செம்மல் சொல்லுவேன், நீங்கள் வாழ்க வாழ்கன்னு மட்டும் சொல்லணும். ஆசிரியர் பணிச்செம்மல் திருமதி இல சாந்தா வாழ்க வாழ்க. ஆசிரியர் பணிச்செம்மல் திருமதி இல சாந்தா வாழ்க வாழ்க. ஆசிரியர் பணிச்செம்மல் திருமதி இல சாந்தா வாழ்க வாழ்க.
முதலாவதாக குகனை பற்றி உங்கள் முன் பேச வருகிறார் எம் கல்லூரி மாணவன் நிதிஷ்குமார், 2ஆம் ஆண்டு BCAB. எனது பெயர் நிதிஷ்குமார். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குகனை பற்றி. இவன் கம்பராமாயணத்தின் மிக சிறந்த கதாபாத்திரங்களில் ஒருவனாவான். இவன் தமிழ் காப்பிய வரலாற்றில் ராமாயணத்திற்கு என்று தனிச்சிறப்பு உள்ளனர். வடமொழியில் வான்மீகி எழுதிய ஆதிக்காவியம் என்று அழைக்கப்படும் வான்மீகி ராமாயணமாகும். கம்பன் தான் எழுதிய ராம காப்பியத்திற்கு வைத்த பெயர் ராமவதாரமாகும். கம்பனின் மரபு மாற்றத்தால் கம்பராமாயணம் என பெயர் பெற்றன. தசரதனின் ஆணையின்படி ராமன், சீதா, இலக்குவன் மூவரும் வனவாசம் செல்கின்றனர். இவர்களை வனவாசம் செல்ல சுமத்திரன் தன்னுடைய தேரில் அழைத்து செல்கிறார். ராமனை பிரிய மனமில்லாத அயோத்தி மக்கள் அனைவரும் ராமன் பின்னால் பின்தொடர்ந்து செல்கின்றனர். பின்னர் இவர்கள் அனைவரும் சிறியபேரம் என்னும் நாட்டினுடைய முனிவர்கள் தங்கியுள்ள தவச்சாலையை அடைகின்றனர். அத்தவச்சாலையில் விருந்துண்டு மகிழ்ந்த பொழுது சிறிங்கப்பேரம் நாட்டின் தலைவன் கரிய நிறமுடைய கங்கையாற்றின் ஆழத்தை அளவிட்டறிந்த நீண்டவனும் கரிய நிறமுடையவனும் என்று கம்பனால் போற்றப்படக்கூடிய குகன் தன்னுடைய பகவானை காண்பதற்காக செல்கிறார். செல்லும் வழியில் தன்னுடைய படைப்பலங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தன் அறையில் கட்டிய வாளையும் அழித்துவிட்டு கலையும் கண்ணையும் நீக்கி அவரை காண செல்லும் போது முனிவர்கள் தங்கியிருந்த தவச்சாலையில் இலக்குவன், நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? எது கருதி வந்தாய்? இங்கு எதற்கு வருகிறாய் என்று வினவ, குகனோ, அரசே, நான் ராமனை காண வந்துள்ளேன். நான் ராமனை வணங்க வேண்டும், எனக்கு வழிவிடுங்கள் என்று கூற, சற்று பொருங்கள் குகனே, நான் சென்று ராமனிடம் கூறி வருகிறேன் என்று கூறினார். இலக்குவன் போய் ராமனிடம், அரசே, உங்களை காண்பதற்காக தாயின் மேல் அன்பு கொண்டவனை போல் ஒருவன் வந்துள்ளான், அவனை வர சொல்லவா என்று கூற, ஆண் வர சொல்லுங்கள் என்று கூறினான் ராமன். பிறகு சென்றவுடன் குகனோ அவனுடைய பாதங்களை தொட்டு வணங்கி, அரசே, உங்களை பார்ப்பதற்காக உயர்ந்த மரத்தில் உள்ள தேனையும் கங்கை ஆற்றில் உள்ள மீனையும் எடுத்து வந்துள்ளேன், இதனை நீங்கள் ஏற்பாயாக. முனிவர்களோ சிரித்தனர். ராமன் ஒரு நாளும் மாமிசம் சாப்பிட மாட்டார் மனிதா, இதை ஏன் எடுத்து வந்துள்ளாய் என்றார். அரசே, மன்னிக்கவும், தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கூறிய பின்பும் ராமனோ, உன்னுடைய அன்பான மனிதனால் கொண்டு வந்த இவற்றை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி, நீ புண்படாத மனிதா, நான் இதனை ஏற்று நன்றாக உண்கிறேன் என்றார். பின்னர் அனைவரும் வனவாசம் செல்வதற்காக கங்கை காற்றினை கடக்க வேண்டும், எங்கள் மூவரையும் விடிந்ததும் இக்கரையை கடக்க உதவ வேண்டும் என்று கேட்டார். ராமனோ, குகனோ, அப்படியே ஆகட்டும், நான் உங்களுக்கு அனைவரையும் அழைத்து செல்கிறேன் என்றார். நீ இன்று எங்களுக்கு உதவ வேண்டாம், இன்று சென்று நாளை நாவையோட வருக என்று கூறினார். இன்று சென்று நாளை நாவையோட வருக என கூறினான் ராமன். அப்பொழுது குகனோ, அப்படியே ஆகட்டும் அரசு என்று கூறி விடிந்ததும் மூவரும் கங்கையை கடக்க வந்தனர். அப்பொழுது ஓடங்களில் ஏறுவதற்கு முன், சற்று பொறுங்கள் அரசே, உங்களுடைய பாதம் பட்டு முன்பு ஒரு முறை கல்லாயிருந்த ரிஷபத்தினி அகலியை கூட உயிர் பெற்றிருந்தாலாம். அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் நான் என்ன செய்வது? ஓடங்களை விட்டு பிழைக்க எனக்கு வேறு வழி தெரியாத அரசே, நீங்கள் சற்று பொறுங்கள், உங்கள் பாதங்களை கங்கை நீரில் கழுவி விட்டு பின்பு ஏறலாம் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று கூறிய பின்பு பெரிய மரத்தட்டினை ஒன்றை எடுத்து வந்து அக்கங்கை நீரில் கால்களை கழுவிவிட்டு பின்னர் ஓடங்களில் ஏறினார். இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததை தேவர்கள் அனைவரும் வியப்பிற்கு உள்ளாகி பார்த்தனர். பின்பு 14 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சென்று வனவாசம் சென்றுவிட்டு திரும்பி வந்து முடிசூட்ட வேளையில் அப்பொழுது குகனை வரவழைக்க ஹனுமனிடம் கூறுகிறார் ராமன். குகனான் நிகழ்வில் கலந்து கொள்கிறான். அப்பொழுது குகனை அழைத்து, அரசே, நான் நாவாயுடையன், என்னை தெரிகிறதா என்று கேட்டான். எனக்கு தெரியும், நீ வா என்று கூறி அழைத்து கொண்டு முடிசூட்ட விழாவில் நாங்கள் தவ புத்திரராக பிறந்த தசரதனின் புதல்வர்கள் 4 குகனுடன் சேர்த்து நாங்கள் 5 ஆகிறோம் என்று கூறி தன்னுடைய நட்பையும் பாசத்தையும் ஜாதி மதம் இனங்களை கடந்து பக்தியினாலும் பக்தி வடிவிலும் அன்புனாலும் பாசத்தினாலும் வெளிக்காட்டிய குகனினுடைய நட்பினை மிகுந்த கௌரவப்படுத்தினான் ராமன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குகனின் நட்புறவை அழகாக கூறி சென்ற மாணவனுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக லக்குவனின் சிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக 1ஆம் ஆண்டு BCAB மாணவி முத்தரசியை அன்புடன் அழைக்கிறேன்.
இலக்கு தெளிவானால் பாதைகள் புறப்படும், நம் பயணங்கள் சுகப்படும். நம்மை பிரிக்கின்ற சாமிகளும் இல்லை, மத மாந்தர்களும் இல்லை, நம் மனை வரும் ஒரு தாய்ப்பில்லை. தமிழில் இறங்கி வந்தோரை வணங்கி பேச போகிறேன் என் முறையில் துவங்கி. தமிழமுதம் கம்பராமாயணம். சிறு வயதில் இருந்தே ராமனின் நிழல் போல இணைப்பிரியாதிருப்பவன் இலகுவன். இவர்கள் போன்ற சகோதரின் பாசனம் எல்லாம் திருமணத்துக்கு பின் குறையும் என்பார்கள். ஆனால் திருமணத்துக்கு பின்னும் குறையாமல் இருந்தது இலகுவனின் பாசம். குகன் ராமன் வனவாசம் செல்லும் பொழுது நீ பிரிவிலும் சுடுமோ பெருங்காடு என்று சீதை ராமனுடன் கிளம்ப இலகுவனும் ராமனுடன் கிளம்ப தயாரானார். ராமன் வனத்திற்கு நீ வர வேண்டாம் என்று இலகுவனை சொல்ல, நீ இல்லாத இடத்தில் நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்கிறார். நீ இருந்தால்தான் மீன் வாழ முடியும், அதுபோல நீ இருந்தால்தான் நான் வாழ முடியும் என்று இலகுவனும் ராமனும் சீதையும் கூறுகிறார். துன்ப உள்ளது எனில் அன்றோ சுகம் உள்ளது, அது இன்றி பின்பு உள்ளது, இதையும் மண்ணும் பிரிவுள்ளது என உண்மையை கண்டேன். கல்யாணமாகி நீண்ட நாட்கள் ஆகவில்லை. அண்ணனின் மீது பாசத்தால் அவனும் வனவாசம் செய்கிறான் 14 ஆண்டுகள். அவன் ஆனால் ஒரு இளவரசன் போல் வாழவில்லை. அவன் செய்த தியாகங்கள் மிகவும் பெரியது. பல்வேறு பாறைகள் மற்றும் மலைகளில் வழிகள் உருவாக்குதல், இவை போன்ற அனைத்து செயல்களும் செய்கிறான். அது மட்டுமின்றி ராமனை பார்க்க வந்த புகன் பரதனிடம் கூறுகிறான், அவன் செய்த செயல்கள் மிகவும் உயர்ந்தது மற்றும் புனிதமானது என்று. சீதை ஒரு அழகிய பொன்மானை கண்டு ஆசைப்படுகிறார். அது ராமனின் மாசீரன் என்ற வேடத்தில் வந்த ஒருவன். அவனை வீழ்த்தினான் ராமன். இது மட்டுமின்றி சீதைக்கு ராமன் சீதை ராமனுக்கு ஆபத்தாக கருதி இலகுவனை பாடுகிறார். சீதை காவலாக இருக்க சொன்னான் என்று அண்ணன் சொல்லிய ஒரு சொல்லுக்காக காவலாக நின்று கொண்டான் இலகுவன். அது சீதை என்னதான் என்று சொன்னாலும் நான் இந்த இடத்தில் இருந்து விலக மாட்டேன் என்று சொல்கிறார். சீதை அபாண்டமாக ஒரு பொய் சொல்கிறார். உன் அண்ணன் இறந்து விட்டால் நீ என்னை அடையலாம் என்று தானே நீ செல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்ல இலகுவனோ மனம் நொந்து செல்கிறார். ராமனின் சூழ்ச்சியால் அப்பொழுது கூட இலகுவன் சீதையை பாதுகாக்க ஒரு வளையத்தை போட்டுவிட்டுதான் செல்கிறான். இதை தாண்டி எக்காரணத்தை கொண்டும் நீ வெளி வராதே என்று சொல்லி செல்கிறான். ராமனின் சூழ்ச்சியாய் வெளிவந்த சீதை கடத்தி செல்கிறார். செல்லும் இடமெல்லாம் கூட ஆபரணங்களை சிதறிவிட்டுதான் செல்கிறார். அதற்கு ராமன் கேட்கிறான், இது சீதையின் ஆபரணங்கள் தானே என்று. அதற்கு இலகுவன் சொல்கிறான், இது எனக்கு தெரியாது. அவர்களின் ஆபரணமோ குண்டலகேசியோ கோபுரங்களோ எனக்கு தெரியாது. அவர்களின் வெட்டிகள் மட்டுமே என்னால் அடையாளம் காண முடியும் என்று இலகுவன் கூறுகிறான். ராமன் எப்படி என்று கேட்கிறான். அதற்கு தினமும் படைச்சு பொழுது அவர்களின் காலில் உள்ள வெட்டியை மட்டும் பார்ப்பேன். அதனால் அந்த வெட்டியை மட்டும் எனக்கு அடையாளம் காண முடியும் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட உத்தமனை பார்த்து சீதை நீ என்னை அடைய தாண்டி வந்தாய் என்று சொல்லியது மிகவும் கடும் சொல்லாக உணர்த்தியது. இலகுவன் சென்ற சிறு நேரத்தில் ராவணன் தன் சூழ்ச்சியால் முனிவர் போல வேடமிட்டுக் கொண்டு வந்து சீதையை கேட்கிறான். உன் குடும்பத்தை பற்றியும் உன்னை பற்றியும் சொல் என்று. அதற்கு சொல்கிறார், இலகுவனை பற்றி மிகவும் உயர்ந்ததாக. என்னதான் உயர்ந்ததாக சொல்லி இருந்தாலும் அவர்கள் சொல்லிய ஒரு சொல் அவரின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கணவன் வராததற்கு இதுவே காரணம் என்று யோசிக்கிறார். இலகுவன் ராமனிடம் சீதை சொன்னதை சொல்லவில்லை, மாற்றாக அவர் ஒன்றும் சொல்லவில்லை என்று செய்துவிட்டார். ராமனுக்கும் தன் தம்பி இலகுவன் மீது இருந்த பாசம் குறைந்தது. இந்திரனுடன் போர் புரிய இலகுவனை அனுப்புகிறான். இலகுவன் மனம் நொந்து செல்கிறான். நாகாசுரத்தால் மூச்சை விட்டு இலகுவன் கீழே விழுந்து விட்டான். விழுந்ததை கண்டு ராமன் புலம்புகிறான். தேடி பார்த்தால் சீதை போல் கூட ஒரு மனைவி கிடைக்கலாம், ஆனால் உன்னை போல் ஒரு வீரமான சகோதரன் கிடைப்பது கிடையாது என்று
போர் முடிந்து அயோத்தி காண்டம் திரும்பும் பொழுது அவர்களுடைய செல்வங்களும் அரண்மனையும் புதிய வாழ்க்கையும் காத்திருந்தது. இப்படிப்பட்ட இணையற்ற சகோதரின் இலகுவானி பாசம் இது தெரிகிறது. இணையற்ற சகோதரன் அல்லவா இவன்? கம்பன் எழுதியது. இலகுவானி பாசம் தெரியும். அனைவருக்கும் நன்றி. என்னை பேச வைத்த அனைவருக்கும் நன்றி. துன்பு உளது எனின் அன்றே சுகம் உளது என்ற வரிகளுக்கு ஏற்ப அழகாக பேசி சென்ற மாணவிக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக கும்பகர்ணனை பற்றி பேச வருகிறார் எம் கல்லூரி 1ஆம் ஆண்டு BCA B மாணவி நிவேதா. ஆதியில் தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது தமிழ் அன்னையை வணங்கி எனது வரவேற்புரலை தொடங்குகிறேன். நுண்கலைகள் பலவற்றிலும் தலை சிறந்தது கவிதை. கவிதைகளால் இயற்றப்பட்ட நூல்களில் தலை சிறந்தது கம்பராமாயணம். வால்மீகி எழுதிய வடமொழி காப்பியத்தின் கதையை எழுத்து தழுவன தள்ளி கொள்வன கொண்டு உரு கொடுத்து உணர்ச்சியூட்டி ஒப்பற்ற உயர் பேரிலக்கியமாக வடித்துள்ள பெருமை கவி சக்கரவர்த்தி கம்பனையை சாரும். இப்பெருமையை உணர்த்த ஒரு பாடல். வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தெண்டல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு என இயற்கையோடு கம்பனையும் சேர்த்து பாடினார் கவிமணி. கம்பராமாயணம், இலியாது, ஏனிது, துறக்க, நீக்கம், மகாபாரதம் முதலானவற்றை வெல்லும் சிறப்புடையது என்பதன்றி தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தையே விஞ்சும் சுவை உடைய காப்பியமாகும் என்கிறார் பன்மொழி காப்பியங்களை கற்ற வ.வே.சு. ஐயர். காவிய உலகின் கதை சக்கரத்தில் மனித பண்பு களிமண். அதை வைத்து கவிஞன் சுழற்றுவதால் பாத்திரம் என்னும் மண்பாண்டம் உருவாகிறது. கம்பனால் புனையப்பெற்ற காப்பியத்தின் கதாபாத்திரங்களுள் மிக உயர்ந்த கதாபாத்திரம் கும்பகர்ணன். கம்பராமாயணத்தில் கம்பனின் கையெண்ணத்தில் மென்மேலும் தமிழ் என்னும் மனம் வீசும் மண் வாசனையுடன் மெருகு கூட்டப்பட்டிருக்கிறது இக்கதாபாத்திரம். கம்பர் காப்பியம் கதையால் தழுவலாயினும் மொழியாயிலும் நடையாலும் பண்பாலும் உணர்ச்சியாலும் அன்பாலும் தமிழ் மண்ணில் பிறந்த நிலக்காப்பியம் என குறிக்கின்றார் மூதறிஞர் வ.சுப மாணிக்க அவர்கள். எனவே அரக்க குலமாக சித்தரிக்கப்பட்டாலும் தமிழர்களின் வாழ்வியல் தத்துவங்களின் அடிப்படையில் அறக்கோடப்படுகளுக்கு கட்டுண்ட ஒரு கொள்கை பிடிப்புள்ள உன்னதன கதாபாத்திரமான கும்பகர்ணனை கம்பர் படைத்திருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. கம்பராமாயணத்தில் துணை பாத்திரமான கும்பகர்ணன் ராவணனுக்கு தம்பியாகவும் வீரனுக்கு மூத்தவனாகவும் வருகிறான். குன்றன கொள்கையான் என்பது கும்பகர்ணனின் உருவ சிறப்புக்கும் பொருள் தருவது என பார்த்தோம். ஆனால் அதே சொல்லாடல் குன்று போல் உயர்ந்து கொள்கை உடையவன் எனவும் பொருள் தரும். ராவணன் சீதையை சிறை எடுத்தது தவறு என்பதை ராவணனிடம் துணிந்து சொல்வதாலும் இனிமேல் மீண்டும் போய் கூறப்போவதாலும் கும்பகர்ணன் குன்றன கொள்கையான் என சிறப்பு மிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கும்பகர்ணன் அறநெஞ்சினன் ஆவான். அதன் வழி நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். அறத்தை உணர்தல், அதன்படி நிற்க வேண்டும் என விரும்புதல் என்று இரு துறைகளிலும் ஒரே நிலையில் நின்றவர்கள் கும்பகர்ணனும் வீடனனும். அதை நிலைநிறுத்த முடியாத சூழலில் அதனோடு வீழ்ந்து இறக்க துணிந்தான் கும்பகர்ணன். அதை விட்டுவிட்டு வழியில் நிற்கும் ராமனோடு சேர்ந்து விட்டான் வீடன். உணர்வு என்பது அனைவருக்கும் பொதுவானது. அதை வெளிப்படுத்துவதில் மட்டுமே மனிதன் வேறுபட்டு நிற்கின்றான் என்பதற்கு கும்பகர்ணம் ஒரு நல்ல உதாரணம். பண்பென பாடுவது பாடறிந்து ஒழுங்கல் என்கிறது கலித்தொகை. பாடு என்பது தன்மை. பிறர் தன்மை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகுதலே பண்பாகும். இது கலித்தொகை என்ற சங்ககால நூல் காட்டும் பண்புக்கான இலக்கணம். பாடறிந்து ஒழுகும் பண்பு நமக்கு வேண்டும். இல்லையேல் நமக்கு தான் அவமானம் வந்து சேரும். நன்றி. கும்பகர்ணனின் சிறப்பை அழகாக எடுத்துரைத்த மாணவிக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அஞ்சலியின் மைந்தன் ஆஞ்சநேயர் பற்றி உங்கள் முன் பேச வருகிறார் எம் கல்லூரி மாணவன் நிதிஷ்குமார், 3ஆம் ஆண்டு BCA B.
தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அழுக்காறு அவாவைகிளி இனாசோல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப எந்த முயற்சியையும் துணிச்சலுடன் நிறைவேற்றும் தன்மை, அறிவு, நம்பிக்கை மற்றும் பக்தி இவருடைய வீரத்தன்மையின் அடையாளங்களாகும். ஜெய் ஸ்ரீராம், அஞ்சலையின் மைந்தன், ராமதூதன் என்ற பெயர்களின் உரிமையாளர். ஆம், அன்று ராமன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக இலங்கையை தீ வைத்தவர். தனது இடது கையால் சஞ்சீவி மலையை உடைத்தெடுத்தவர். அவரே வாயு புதல்வன் ஆஞ்சநேயன் ஆவார். வாயு தெய்வ மகனாக பிறந்த இவர் சமஸ்கிருதம், நவமய கர்ணம், பிராகிருதம் என்ற பல மொழிகளில் புலம்பெற்றிருந்தார். அறிவும் ஆற்றலும் பக்தியும் இவரை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கியது. ஒரு நாள் 2 மனிதர்கள் ரிஷியமுக மலையை நோக்கி வருவதை பார்த்தாராம். அரச குல தோற்றமும் கண்களில் தோன்றிய கருணையும் அவரை கவர்ந்தது. அவர்களிடம், ஐயா, தாம் யார், எதற்காக இந்த வனப்பகுதி நோக்கி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அவரோ தான் அயோத்தியின் மன்னன் என்னும் ராவணன் தன் மனைவி சீதாதேவியை கவர்ந்து சென்றதையும் தன்னுடைய நாமம் ராமன் என்று கூறினாராம். தான் எதிர்பார்த்திருந்த தெய்வத்தை, குருவை சந்தித்த உணர்வு ஏற்பட்டது. தன் வாழ்நாள் முழுவதும் ராமனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. ராமனுடைய காரியங்களுக்காக இவர் செய்த சாதனைகள் இன்றும் உலகம் பேசும் வரலாறாக மாறியுள்ளது. ராமபக்தி என்னும் பெரும் கடலில் அவர் முழுகத் தொடங்கினார். சுக்ரீவன் வானர சேனையை 4 திசையிலும் அனுப்ப முடிவு செய்தார். சீதை கடந்து சென்ற திசையான தென் திசை நோக்கி செல்ல அனுமன், ஜாம்பவான், நிலன் என்ற சிறந்த வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சம்பாதி என்ற கழுகு, நான் பார்த்தேன், ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்றான், அதை நான் பார்த்தேன் என்றது. தன் முன் தடையாக நின்ற பெரும் கடலை கடக்க அனுமன் முன்வந்தார். இலங்கைக்கான பயணத்தை தொடங்கினார். பொன்னாலான மாளிகைகளும் வைரம் பதித்த கோபுரங்களும் மணிகள் பதித்த சுவர்களும் என்று இலங்கை செல்வ செழிப்போடு காட்சியளித்தது. அசோகவனத்தை அடைந்த அனுமன் அழகிய பூக்களுக்கிடையே சீதையை கண்டாராம். சீதையிடம், தாயே, தான் ராமதூதன், உங்களை தேடி வந்துள்ளேன். ராமன் உங்களை தேடி வருகிறார். ராவணனுடைய சேனையை அழித்து உங்களை மீட்பார் என்று கூறி அசோகவனத்தை அழிக்க தொடங்கினார். இந்திரஜத்தினுடைய பிரம்மாஸ்திரம் அனுமனை கைது செய்தது. ராவணனிடம் சீதா தேவியை விடுதலை செய், இல்லை என்றால் உன் குலம் அழியும் என்று அனுமன் எச்சரித்தார். ஆனால் ராவணனோ அனுமனுடைய வாளில் தீ மூட்டினார். இலங்கை தீ பிளம்பாக மாறியது. கிஷ்கிந்தை திரும்பிய அனுமன் ராமனிடம், பிரபு, கண்டேன் சீதையை என்று சூடாமணியை வழங்கினார். ராமனுடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சுக்ரீவன் வானர சேனையை அழைத்து, நாம் கடலை கடக்க பாலம் கட்ட வேண்டும், இனி தொடங்க இருப்பது பெரும்போர் மட்டுமே என்று கூறினார். ராமனுடைய உதவியுடன் பாலம் கட்டப்பட்டது. போர் தொடங்கியது. போரில் தாக்கப்பட்ட லக்ஷ்மணன் களத்தில் விழுந்தார். அவரை காப்பாற்ற சிரஞ்சீவி மலையை பேர்த்தெடுத்த அனுமனின் புகழ் இன்றும் பேசப்படுகிறது. சிரஞ்சீவி மலையின் இலங்கை போரின் உச்சகட்டமாக ராவணனும் ராமனும் 10 நாள் போட்டியிட்டனர். சண்டையின் இறுதியில் ராவணனுடைய 10 தலையை ராமனுடைய பிரம்மாஸ்திரம் கொய்தது. ராமன் தன்னுடைய சகோதரர்களுடன் 14 ஆண்டுகளின் முடிவில் அயோத்தியின் மன்னனாக முடிசூடினார். அனுமனுடைய பக்தி எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியானது. அவர் காட்டிய தொண்டு நெறிகள் இன்றும் பின்பற்றப்படுகிறது. எங்கோ ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கே அனுமனின் இதயம் துடிக்கும் என்று அனுமனுடைய சிறப்பனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஆஞ்சநேயரின் சிறப்பை அழகாக கூறி சென்ற மாணவனுக்கு மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக சீதையை பற்றி பேச வருகிறார் எம் கல்லூரி 2ஆம் ஆண்டு BCA மாணவி ரம்யா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியில் இனியதாவது எங்கு காணோம், என் தாய்மொழிக்கு முதற்கண் வணக்கங்கள். உலகில் மிகச் சிறந்த இதிகாசமான இராமாயணத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஆவார் சீதை. விஷ்ணு ஆதி அவதாரமான ராமரின் மனைவியாக இராமாயணம் இவரை சித்தரிக்கிறது. எனவே இவர் லக்ஷ்மியின் அவதாரமாக கருதப்படுகிறார். மிதிலை மன்னனான ஜனகர் குழந்தை சீதையை பூமியில் புதைந்திருந்த பெட்டியில் இருந்து கண்டெடுத்து வளர்த்தார்.
இதனால் சீதை பூமாதேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார். சீதை வயதிற்கு வந்தவுடன் அவரை மனம் முடித்து கொடுக்க சுயவரம் நடத்திய ஜனகர் தனக்கு சிவனால் வழங்கப்பட்ட வில்லில் வெற்றியுடன் நான் ஏற்றுபவருக்கு சீதையை திருமணம் செய்து வைப்பதாக அறிவித்தார். இந்த சுயம்வரத்தில் ராமர் உட்பட பல ராஜகுமாரர்கள் கலந்து கொண்டனர். எவராலும் அசைக்க கூட முடியாத வில்லை ராமர் நான் ஏற்ற முற்படும் போது பெரும் மோசையுடன் வில் முறிந்தே விட்டது. இதனால் சீதை ராமரின் மனைவியானார். ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்கிறார். எல்லோருக்கும் ஆச்சரியமாக அழகான மற்றும் செல்வந்த சீதா அவனுடன் செல்வதாக அறிவித்தாள். அவளுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அவளை தங்க வைக்க முயன்றனர். அவள் காட்டிற்கு சென்றால் அவளுடைய ஆடம்பரமான வாழ்க்கை முறையை அவள் தன் உடைமைகளையும் விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் அவளுக்கு நினைவூட்டினர். அதெல்லாம் சீதா பொருட்படுத்தவில்லை. அவள் ராமனுடன் இருக்க விரும்பினாள். காட்டில் ஒன்றாக வாழ்ந்தபோது சீதா ராவணனால் கடத்தி செல்லப்பட்டு தனது தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவளை மீட்பதற்காக குரங்கு கடவுளான ஹனுமான் தலைமையில் உதவியாளர்களின் படையை ராமர் திரட்டுகிறார். அவள் திரும்பி வந்ததும் சீதை அவள் இல்லாத நேரத்தில் ராமருக்கு துரோகம் செய்ததாக மக்கள் பேசத் தொடங்கினர். அவள் தன் தூய்மையையும் பக்தியையும் அப்பாவித்தனத்தையும் அறிவித்தாள். உண்மையில் அவள் தனது நம்பிக்கையில் வலுவாக இருந்தாள். அவள் ராமனின் சகோதரன் லக்ஷ்மணனுக்கு நெருப்பை கட்டும்படி அறிவுறுத்தினாள். அதனால் அவள் எவ்வளவு தூய்மையானவள் என்பதை அனைவருக்கும் காட்ட முடியும். ஒரு பொங்கி எழும் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டது. தீப்பிழம்புகள் மிகவும் அதிகமாகவும் சூடாகவும் இருந்தது. எல்லோரும் பின்வாங்க தொடங்கினர். சீதை துரோகியாக இருந்தால் எரித்து சாம்பலாக்கும்படி தேவர்களிடம் வேண்டினாள். பொங்கி வரும் தீப்பிழம்புக்குள் நுழைந்தாள். நொடிகள் கடந்தன. பதற்றம் தெரிந்தது. விரைவில் நெருப்பு அடங்க தொடங்கியது. அதன் மையத்தில் சீதை காயப்படாமல் நிற்பதை கண்டார்கள். பொங்கி எழும் தீப்பிழம்புகள் சாம்பலாக மாற சீதை மாணிக்கம் போல் பிரகாசித்து நின்றாள். ஆயினும் கூட நாட்கள் கடந்து விட்டன. மக்கள் சீதையை பற்றி தொடர்ந்து பேசத் தொடங்கினர். எனவே ராமர் அவளிடம் மற்றொரு தீ சோதனை செய்வது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். சீதை சொன்னால், அரசே, எந்த ஒரு சோதனையாலும் அல்லது எந்த ஆதாரத்தாலும் திருப்தி அடைய முடியாத ஒருவர் எப்போதும் இருப்பார். அவர்களின் நம்பிக்கைகள் அவர்களின் ஆன்மாவில் கடுமையாக அழுத்தப்படுகின்றன. எந்த உண்மையான ஆதாரமும் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தாது. அவர்கள் உண்மையை பற்றிய சந்தேகங்களை எழுப்புவதற்கு பிறந்தவர்கள். அனுதினமும் யாராவது தன் மீது சந்தேகம் எழுப்பிக் கொண்டிருப்பதால் தினமும் அவளை நெருப்பு சோதிப்பதுதான் பதிலா என்று ராமனிடம் கேட்டாள். அவள் நினைத்ததை செய்ய சொன்னாள். அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ராமர் அவளை விட்டு வெளியேற முடிவு செய்தார். சீதையின் வாழ்நாள் முழுவதையும் ஆசிரமத்தில் வாழ தன் சகோதரனை காட்டிற்கு அழைத்து சென்றார். காட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே சீதா நிலத்தை பார்த்து பூமியை திறந்து தன்னை திரும்பி அழைத்து செல்லும்படி கேட்டாள். பூமி இரண்டாக பிரிந்தது. சீதை உள்ளே நுழைந்தாள். அவளை மீண்டும் பார்க்க முடியவில்லை. மண்ணில் கண்டெடுக்கப்பட்ட சிசு யாரையும் விட அதிக சோதனைகளையும் இன்னல்களையும் தாங்கிய பெண்ணாக மாறி இறுதியில் மீண்டும் பூமியாக மாறியது. அந்த அளவுக்கு இந்திய பெண்களின் லட்சிய பெண்மணியாக திகழ்பவள் சீதை. அப்படி என்ன தனிச்சிறப்பு சீதைக்கு? தனக்கு அடுக்கடுக்கான துன்பங்கள் ஏற்பட்ட போது கூட கொஞ்சமும் பொறுமை இழக்காமல் இருந்தாலே அதுதான் சீதையின் தனி சிறப்பு. நன்றி, வணக்கம். சீதையை பற்றி அழகாக பேசி சென்ற மாணவிக்கு மனமார்ந்த நன்றிகள். அழகாக பேசி சென்ற மாணவர்களுக்கு இப்பொழுது பரிசளிக்கும் தருணம். முதலாவதாக திரு என்.ஆர். வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களை நிதிஷ்குமார் மாணவனுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக முத்தரசி மாணவிக்கு வைத்தாராமூர்த்தி ஐயா அவர்களை பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக நிவேதா மாணவிக்கு பத்மா மோகன் அம்மா அவர்கள் பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக நிதிஷ்குமார் மாணவனுக்கு என்.ஆர். வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். இறுதியாக ரம்யா மாணவிக்கு வைத்தாராமூர்த்தி ஐயா அவர்கள் பரிசளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மாணவர் கம்பன் கழகம் நிகழ்ச்சிகளில் மாணவர்களுக்கு தான் முதலிடம் என்பதனால்தான் எங்களுடைய நிகழ்வில் மாணவர்கள் பேசிய பிறகே சிறப்பு விருந்தினர்களை பேச வைக்க வேண்டும் என்ற பழக்கம் எங்களுக்கு உண்டு. அந்த வகையிலே சிறப்பாக பேசிய மாணவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் எல்லாரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம ஒரு நாட்டுக்கு தூதர்கள் தேவைப்படுகிறார்களோ அப்படி ஒவ்வொரு கல்லூரிக்கும் இலக்கிய தூதர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இலக்கிய தூதர்களாக இவர்கள் தொடர்ந்து இலக்கியம் பயின்று மென்மேலும் வளர வேண்டும் என்று மாணவர் கம்பன் கழகம் சார்பில் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக இன்று நம்முடைய பேச வந்திருக்கக்கூடியவர் அவர் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பட்டங்களை நம்ம படித்து கொண்டே போகலாம். அவருடைய சிறப்பை எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, விசுவின் அரட்டை அரங்கத்தில் சுமார் ஒரு 3 முறை பேசியவர். அதுதான் மேக்சிமம் ஒரு பேச்சாளர் பேசக்கூடியது. 3 முறை தேர்வாகி பேசி இருக்கக்கூடியவர். எம்எஸ்சி, எம்ஃபில், பிஎட், அதைத் தொடர்ந்து சைக்காலஜியில் முதுகலை பட்டம் பெற்றவர். ஒலிம்பியாட், சென்டா போன்ற பல விஷயங்களில் கைதேர்ந்த பயிற்றுனராக விளங்கக்கூடியவர். பல தளங்களில், இலக்கிய ஆன்மீக தளங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர். பல மேடைகளை கண்டவர். டிவிஎஸ் நிறுவனத்தில் அவர் ஒரு ஆலோசகராக செயல்படக்கூடியவர். இப்படி பல சிறப்புகளை உடைய தற்பொழுது சங்கர் IAS அகாடமியினுடைய மனிதவளத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய பத்மபிரியா சகோதரி அவர்களை இங்கே உங்கள் முன் அன்றும் இன்றும் என்றும் ராமன் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அந்த கைத்தட்டல் எதுக்கு தெரியுமா? பசி வந்துடுச்சு, 10 நிமிஷத்தில் முடிங்கிறதுக்கு. கரெக்ட் தானே? இந்த காலேஜில் ஃப்ரண்ட்டில் ஒரு 10 பேரை ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்து வைப்பாங்க. ரொம்ப நல்லவங்க அவங்கெல்லாம். இந்த கடைசியில் 10 பேர், மேம் நானே உட்காடுறேன், என் பக்கத்தில் உட்காரும்பாங்க. சொர்க்கம் எது தெரியுமா? அந்த மிடில் ரோ. மிஸ் உள்ளே திட்ட முடியாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வரும்பொழுது. சில நேரங்களில் இந்த மாதிரி மைக்கெல்லாம் வேலை செய்யாதப்போ தான் இந்த கல்லூரியினுடைய பெருமை தெரியும். அமைதியாக இருந்த அந்த 10 நிமிஷம் நீங்கள் யாருன்னு எனக்கு சொன்னது. ஸோ pat yourself, பலமான கைத்தட்டல்கள் உங்களுக்கு நீங்களே. கும்பகர்ணனை பற்றி பேசியாச்சு, குகனை பற்றி பேசியாச்சு, சீதையை பற்றி பேசியாச்சு, அனுமானை பற்றி பேசியாச்சு. இதுக்கு மேலே ராமாயணத்தை பற்றி பேசுறதுக்கு இந்த அம்மாட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? அன்றும் ராமன், இன்றும் ராமன், என்றும் ராமன், என்றென்றும் ராமன். ராமன்னு சொன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் கேட்கல, நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு விழுந்தது கன்னத்தில் அடி. அதுக்கப்புறம் தேடு நீயே நாங்கள் வீட்டில். அப்போ தான் ராமன் யாரு? அவன் காப்பிய நாயகன். அது இப்போ அவன் வரலாற்று நாயகன். அவன் அறியப்பட்டது ஒரு அரசனாக. இந்த தமிழ் சினிமாவில் ஒரு டயலாக் வரும்ல, நான் யார் தெரியுமா? அடுத்த டயலாக் என்னவா இருக்கும்? எங்கள் அப்பா யார் தெரியுமா? அப்படி ராமன் சொன்னான்னா நான் யார் தெரியுமா? அடுத்த வரி எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னா, ராமனோட அப்பா தசரதன், அவனுக்கு 3 பேர், அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் தசரதன் அப்படிங்கிறவனுக்கு ஒரு வரலாறு. இந்த கலிகாலத்தையும் அந்த காலத்தையும் ஒன்றா கணக்கிடக்கூடாது. அந்த காலகட்டம் வேறு. சூரியன்டேந்து ஒளி கதிர் பூமியை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை நிமிஷம் கண்ணு? 8 minutes. வெரி குட். அந்த மாதிரி அந்த காலத்தில் சூரியன்டேந்து பூமிக்கு ரீச் ஆகிற சூரிய ஒளியினுடைய காலம் வேற, அப்போ இருக்கிற தர்மங்கள் வேற. அப்படி தசரதன் வாழ்ந்த காலத்தில் ராவணன் இருந்தான். அவனுக்கு ஒரு சின்ன அமைச்சர் சொன்னாரு, அங்க ஒருத்தன் தசரதன் இருக்கான், ராவணா, என்னைக்கு இருந்தாலும் அவனால உனக்கு பிரச்சனை. இவன் தான் பெரியவன் என்பதற்காக என்ன செஞ்சான்? கப்பம் கட்டடான்னு தசரதனுக்கு ஒரு ஓலை அமிச்சான். தசரதன் உட்கார்ந்த இடத்தில் இருந்து 10,000 அம்புகளை எய்து ராவண
ராவணனுடைய அந்த அரண்மனையை மொத்தமா அம்புனாலேயே மூடிட்டான். வெளியில வர முடியல ராவணனால. அப்பேற்பட்ட தசரதன் ராவணனுக்கு தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க முடியாதுன்னு. கப்பம் கட்ட வேண்டான்னு திருப்பி வாங்கினான் அந்த வார்த்தையை. அம்புகள் வெளியே வந்தது. இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாதானே என்ன அடிப்பான், இவனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு கைகேயி, சுமத்திரை, கௌசல்யாவை என்ன பண்ணான், பெண் பார்க்க வரும்பொழுதே மந்திரம் பண்ணி ஒரு பேழையில ஆற்றுல விட்டான். அதை கவனித்த வசிஷ்டர் அவளை காப்பாற்றி கொண்டு வந்தார். இப்படி ராமன் பிறப்பதற்கு முன்னமே ராவணனுக்கு தெரிந்து விட்டது இந்த இடத்தில் இருந்துதான் தனக்கு கதிமோட்சம் என்று. சரி, பத்மாமா போச்சுக்குவாங்க கம்பனை பற்றி நம்ம பேசலைன்னா இல்லையா. ஒரே ஒரு பாட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு நினைக்கிறேன். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலம் அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். தாள்னா பேப்பர்னு சொல்லுவோம், தாள்னா கால் இல்லையா. தடக்கை கண்டாரும் அகுதே வாழ் கொண்ட கண்ணார் யாரோ வடிவினையை முடிய கண்டார். அப்புறம் போகுது பாட்டு. இதில் 4 வரி 4 வார்த்தை. ப்ரொஃபஸர் சொல்லுவாங்கள்ல கீவேர்ட்ஸ்னு, அந்த மாதிரி 4 வார்த்தை. தோள் கண்டார், தாள் கண்டார், கை கண்டார், கண் கண்டார். தோள் கண்டவன், இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, ராமனோட அழகை பார்த்தவர்கள் தோளை பார்த்தால் அதற்கு மேல் பார்க்கவில்லை, காலை பார்த்தால் அதற்கு மேல் பார்க்கவில்லை, கையை பார்த்தாலும் கண்ணை பார்த்தாலும் அதை தாண்டி வேறு எதையும் பார்க்கவில்லை. இதை டீகோட் பண்ணலாமா? எப்படி டீகோட் பண்றது? இதை தோளை கண்டவன், ஷோல்டர்ஸ்ல என்ன இருக்கும், உங்களுக்கு பலம் இருக்கும் இந்த வயசுல. அப்படி தோள் வலிமையை கண்டு அவனுக்காக வந்தவன் சுக்ரீவன். யார் அடிச்சு காப்பாத்தினான்? ராமன் வாலியை அடித்து காப்பாற்றினான். அடுத்தது தாள் கண்டார். அகலிகை, இப்ப பேசும்போது அழகா பேசினார்ல, அகலிகை கல்லாக நின்றாள், அமைதியா இருந்துட்டாள். ராமனோட பாதம் படல, பாதத்தினுடைய தூளி பட்டது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு அவ்வளோ மகிமை. அந்த தாள் கண்டாள். அடுத்தது அபயம்னு கை கண்டவன் விபீஷணன். ராமனை ஒரு தடவை கண்ணால பார்த்தா போதும்னு சொன்னவ சபரி. சபரிங்கிறது அவளோட பெயர் கிடையாது, சபரிங்கிறது அவ வாழ்ந்த ஊர். அவளுக்கு பேரே கிடையாது. ஆனா அவளுக்கு ராமனை ஒரு முறை கண்ணால் பார்த்தால் கதிமோட்சம் என்று நினைத்தவள். அப்படி உங்க வயசுக்கு அடுத்து இந்த பாட்டை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி டீகோட் பண்ணா, உன்னுடைய தோளில் வலிமை இருக்கும் வரை கடவுளை நினைத்து விடு. வெற்றிவேல் முருகனுக்கு. எப்ப ஏறுவோம் மலைக்கு? போடுவோமா? சபரிமலைக்கு, திருப்பதி மலைக்கு, பழனி மலைக்கு தோளில் வலிமை இருக்கும் பொழுது கொஞ்சம் குறையும் வலிமை. நம்ம அப்பாக்கெல்லாம் இப்போ அப்போ நீ அங்கே போகன்னு, நான் பக்கத்தில் எங்கேயா சாமியை நடந்து போய் பார்த்துட்டு வரேன். அப்போ தாள் கண்டார், காலால் நடந்தாவது கடவுளை போய் பார்த்து விடு. அதுவும் முடியலை. வயசான அத்தை வரும் வீட்டுக்கு, போடா நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன், சாமி வாசலில் வரும். அப்பொழுது கையெடுத்து கும்பிட்டு நான் பார்த்து கொள்கிறேன். கடைசியில் முடியாமல் தாத்தாவோ பாட்டியோ படுத்திருப்பாங்க. டிவியில் எஸ்பிபிசி சேனல் அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம தோனியை பார்க்கணும்னு ஸ்க்ரால் பண்ணுவோம். நடுவில் ஒரு எஸ்பிபிசி வந்துருச்சுன்னா வைடா 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 சாமிடான்னுவாங்க. கண் கொண்டார் கண்ணோட. ஆக ஒவ்வொரு யுகத்துக்கும் இந்த கம்பனுடைய பாடலை நமக்கு தேவையான வகையில் டீகோட் செய்யலாம். இவ்வளோ பேசுனீங்களே மேம், ராமனுக்கும் சென்னைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ராமன் வந்த இடம் போரூர். சிறுவாபுரியில் லவனும் குசனும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ராமன் போரூரில் வந்து போர் புரிந்த ஊர். ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. ராமனும் லக்குவனும் ராமேஸ்வரம் என்று நினைத்து இந்த மரீனா பீச்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அங்கே வந்த இடம் இப்பயும் அதுக்கு பேரு வடராமேஸ்வரம். ராமனும் லக்குவனும் சேர்ந்து இருந்து திடும்னு ஒரு இடத்துல ஃபுல்லாக இலுப்பை மரமாக இருக்கும். ஒரு நெல்லி மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் ராமனை பார்த்தவுடன் பிளந்து வர, ராமா நீ வந்திருக்கிறது இலங்கை அல்ல ராமேஸ்வரம்க்கு, இதற்கு எதிர் திசையில் போன்னு சொன்னதுனால அந்த சாமிக்கு பேரு ராமநாத ஈஸ்வரன். இன்னைக்கும் அந்த கோயிலில் சிவலிங்கத்துக்கு விபூதி தரமாட்டாங்க, கையில் தீர்த்தம் தருவாங்க. ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் கதை சொல்லுவாங்க. அப்படி ராமன் வந்த இடம் இது. அன்று ராமன், இன்று ராமன். நான் எந்த ஊர் தெரியுங்களா? திருவையாறு. திருவையாறுல இப்போ ஒரு ஆராதனை நடந்தது தெரியுமா? தியாகராஜரோட ஆராதனை. அவர் வந்து தவம் பண்ணி ராமனை பார்க்கல,
வாயை மூடிட்டு உட்காந்து ராமனை பார்க்கல, சாப்பிடாம ராமனை பார்க்கல, பாட்டு பாடினார், அவர் வேலையை செஞ்சார். கூடவே ஒரு நாளைக்கு 21,600 முறை ராமநாமம் சொன்னார். முயற்சி செய்தால் உன்னால் எதையுமே செய்ய முடியும் என்று சொன்னது இன்றைய ராமன். அப்படிப்பட்ட தியாகையர் இங்கே இருக்கு கோவூர். இந்த கோவூருக்கு வரும்பொழுது 1000 பொன் கொடுக்குறாங்க அன்னதானத்துக்கு. அதை 2 கள்வர்கள் பார்த்து ராத்திரி எடுத்து போகலாம் என்று சொல்லும் பொழுது காலையில் வரைக்கும் அவங்களால அதை எடுத்துட்டு போக முடியல. அங்கே இருக்கிற சிஷ்யர்களை பார்த்து சொல்றா, யார் யா நீ, ரொம்ப பெரிய ஆளா, 2 பேரை வில்லோட அம்போட காவலுக்கு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் தியாகையருக்கு தெரிந்தது தன்னுடைய பணத்தை காப்பாற்ற ராமனே இரவு வந்து நின்றிருக்கிறான் என்று. இங்கே இருக்கிற கோவூர் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே இருக்கிற சிறுவாபுரி லவனும் குசனும் ஆண்டபுரி, அதனால்தான் சிறுவர்கள் ஆண்டபுரி, அதனால்தான் அது சிறுவாபுரி. ஆக ராமன் எங்கேயோ இருந்த காவிய நாயகன் அல்ல, இங்கு நம்மோடு கூட இருக்கின்ற நாயகன். இத்தனை செஞ்சு இவன் ஆஞ்சநேயரை பற்றி பேசும்போது அதெல்லாம் பாய்ஸை அடிச்சுக்கவே முடியாது. 2 பாய்ஸ் ஏறினா தட்டினாங்க, அப்படி ஒரு தட்டு. அது ஒரு கோஆப்ரேஷன் பாய்ஸ் கிட்ட என்றைக்குமே. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பாய்ஸ் ஆல்வேஸ். அந்த அனுமனை பற்றி பேசும்பொழுது ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். சுந்தரகாண்டத்தில் ராமனை பற்றி பேசவே மாட்டாங்க. சுந்தரம் என்பது ஆஞ்சநேயருக்கு பெயர். சிவன்கிட்ட கேட்டானா, ராமன் கீழே அவதாரத்துக்கு போகிறான், நீ என்னடா பண்ண போகிறேன்னு. நான் அவனுக்கு சேவகனாக போகிறேன், ஆஞ்சநேயனா போகிறேன்னு செஞ்சு ராமனும் பரமசிவனும் சேர்ந்து இருந்த இந்த கோலங்களை தான் ராமனும் ஆஞ்சநேயரும். சரி, அன்று ராமன், இன்று ராமன், என்றென்றும் ராமன். முடிங்க மேம், பசிக்குது. வாட் இஸ் என்றென்றும் ராமன்? இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 1902 வீட்டுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் இதை கூகுள் பண்ணி பார்க்கணும். 1902 எட்வர்டுங்கிற கலெக்டர், பிரிட்டிஷர், எனக்கு இந்த அயோத்தி சொந்தம், இதில் எதெல்லாம் அயோத்தின்னு எனக்கு சொல்லுடா அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டோடனே, ஸ்கந்த புராணத்தில் அயோத்தியோட எல்லை இருக்குது, ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவே ஸ்கந்த புராணத்தில் இருக்குது, போய் பாருன்னு சொல்லும் பொழுது 148 தீர்த்த ஸ்தலங்கள் இருக்கிறது அயோத்தின்னு சொல்கிறாரு. அந்த தீர்த்த ஸ்தலம்லாம் எங்கே இருக்குது? தீர்த்த ஸ்தலம்னா ஒரு வெல், ஒரு கிணறு எங்கே இருக்குன்னு கேட்க இந்த எட்வர்ட் என்ன பண்ணுறான், ஒரு கல்லில் எட்வர்ட் அப்படின்னு பேரை எழுதி ஒரு கிணத்துலையா போய் நட்டு வைக்கிறான். 148 கிணறு சூழ்ந்த இந்த இடம் என்னுடைய அயோத்தி. இந்த கல்லை எவனா தொட்டிங்கன்னா 3 வருஷம் ஜெயில், 3000 ரூபா ஃபைன். இது அவன் எழுதி வச்சது. இது நடந்தது 1902. 1980 ஹன்ஸ் பாக்கர்னு ஒருத்தர் வராரு. எட்வர்டோட ஊர் எதுன்னு கேட்டு அவர் ஒரு மேப் வரைகிறாரு. அந்த மேப்பை மூடி லைப்ரரியில் உள்ளே வச்சுட்டு போயிடுறாரு. 2005 ராமன் பிறந்த இடம் எதுன்னு கோர்ட்டில் கேட்கும்போது இதுதான் ராமன் பிறந்த இடம், ஸ்கந்த புராணத்தை ஒத்துக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சான்ஸ்கிரிட்டில் நீங்கள் அதை வேற மாதிரி சொல்லிடுவீங்க, இதையே வேற யாராவது சொல்லியிருந்தா கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வக்கீல் மிஸ்ராவும் அவிமுக்தானந்தாவும் வழி தவறி அயோத்தியில் ஒரு சாதுவை சந்திக்க, அவர் இங்கே ஒரு கிணறு இருக்குது, அதுக்குள்ளே 100ன்னு ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுக்குள்ள ஒரு விநாயகர் இருக்காரு. அந்த 100வது கல் வசிஷ்ட நதி, சரையு நதிக்கு மேற்கே வசிஷ்டருக்கு பக்கத்தில் ராமன் பிறந்த இடம்னு ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற அந்த பகுதியும், ஹன்ஸ் பாக்கருடைய மேப்பும் எட்வர்டுடைய கல்லும் 3ம் சேர்ந்து அன்னைக்கு ஜட்ஜா இருந்த சந்திரசூட் ஒத்துக்கிட்டாரு. எஸ், திஸ் இஸ் ராம ஜென்மபூமி. 1902 ஒருத்த வச்ச கல்லு 2019 தாண்டி ராமன் இருக்கும் இடம் என்று நிரூபித்துக் கொண்டு இருக்கின்றது என்றால், ராமன் அன்றைய ராமன் அல்ல, இன்றைய ராமன் அல்ல, என்றென்றும் ராமன் தான். ஓம் நம சிவாயான்னு சொல்றோம், ஓம் மகாவிஷ்ணுவேன்னு சொல்றோம். ஆனால் ராமான்னு சொல்லும்போது மட்டும் ஓம் ராமான்னு யாருமே சொல்றது இல்லை, வெறும் ராமான்னு தான் சொல்றோம். ஏன்னா நாராயணாங்கிற பீஜா அந்த மந்திரத்தில் ராங்கிற அந்த எழுத்தை எடுத்துட்டீங்கன்னா நாயனா, அயனானா ரொட்டேஷன், பூமி சுத்தாது. நமசிவாயாங்கிறதுல மாங்கிற எழுத்தை எடுத்துட்டீங்கன்னா ந சிவாயா, சிவனே இல்லைன்னு ஆகும். அப்போ அந்த கீவேர்டு அதில் யாரு? நாராயணால இருக்கிற ராவும் நமசிவாயால இருக்கிற மாவையும் சேர்த்தா என்ன வந்தது கண்ணு? அவ்வளோதான்.
அதனால தான் ஓம்ங்கிற மந்திரம் தேவையில்லை, ராம ராம ராமன்னு சொன்னால் மட்டுமே போதும் என்று இதை எவிடன்ஸோட சொன்னவர் தியாகையர். வால்மீகி ராமாயணம், வால்மீகியும் வேற ஊருக்காரர் இல்லை, தான் நம்ம திருவான்மையூர். வான்மையூர்னு பேர் வச்சதே வால்மீகியினால தான். அவர் வழுந்து சிவபூஜை செய்ததனால் அந்த ஊரின் பெயர் திருவான்மையூர், வால்மீகியினுடைய ஊர். அதாவது மரா மரா என்று சொல்லி அது ராமாராமானாகி ஒரு வேடன் ராமகாதையை எழுதி அதனால் இன்ஸ்பயர் செய்யப்பட்ட கம்பன் கம்பராமாயணத்தை எழுதி அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் யார் கொடுத்தா? நீ எழுதின கம்பராமாயணம் சரின்னு சொல்ல அக்னாலஜ்மெண்ட் யார் கொடுத்தா? ஸ்ரீரங்கத்தில் மேட்டழகிய சிங்கராக உட்கார்ந்திருக்கிற நரசிம்மன் அவதாரம் எடுத்த அந்த கடவுளே சிரித்தது செங்கட்சியம் அப்படின்னா அவ்வளோ அழகா எழுதியிருக்கடா அப்படின்னு அந்த செங்கண்ணோட சிரித்ததாம் அந்த சிங்கம், கரெக்ட் அப்படின்னு சாமியே கொடுத்தாச்சு, வேற யாரும் கொடுக்கல. அதனால்தான் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கூட எடுத்து வைக்காத கம்பராமாயணத்தை இன்ன வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இத்தனை மாணவர் கம்பர் கழகங்களும் ராமனை பற்றியும் தமிழை பற்றியும் எதற்காக? அவ்வளோ பெரிய அரசகுமாரன் ஒன்றுமே இல்லாமல் காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் 14 வருஷம் குடிசையில் இருந்து திரும்பி வரலாமா? அங்கேயும் ஒரு ராவணன் வந்தான், அங்கேயும் மனைவியை இழந்தான். அப்படி இருந்தும் கூட பின்னாடி போய் படையெடுத்து வரவில்லை. அந்த 14 வருஷத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் நான் என்னுடைய கஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். when your intentions are good the universe will help you. இதுதான் ராமாயணத்தினுடைய மொத்த சாரம்சம். ஒவ்வொரு இடத்திலும் யாருடைய இன்டென்ஷன் சரி, நோக்கம், உயரிய நோக்கம் இருக்கும் பொழுது நீ செய்யும் வேலைக்கு இந்த மொத்த யூனிவர்ஸும் ஹெல்ப்புக்கு வந்து நிற்குங்கிறது சத்தியம். இன்றிலிருந்து ஒரு முறை ராமன் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ராமன் இருக்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, இருக்கானா இல்லையான்னு தேடுங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று நம்பாமல் என் இளைஞர்களே, எவன் சொன்னாலும் நான் தேடி பார்க்கிறேன். கம்பன் சொன்ன ராமன் இருக்கிறானா? கம்பன் சொன்ன ஆஞ்சநேயன் இருக்கிறானா? இந்த ஊர்ல ராமன் வந்ததுக்கு அத்தாட்சி இருக்கா? வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஒருத்தராவது கூகுளில் போரூர்ல சாமி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சுட்டேன். சிறுவாபுரிங்கிற ஊர்ல 11 குசன்கிற பேர் வந்திருக்குன்னா 7 மணிக்கு தூங்கும்போது 8 மணிக்கு சாப்பிடும்போது ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஜெயிச்சுட்டேன். ஆக இதுக்கு மேலே 2 பெல் அடிச்சதுக்கு மேலே பேசக்கூடாது, பசி வந்திருக்கு எல்லாரோட முகத்துலையும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், வரும்போது பயமாக இருக்குது மேம், காலேஜிலலாம் பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஸ்டூடெண்ட்டாக இருந்து பழக்கம்னு. நீங்கள் வாங்க, நிஜமாகவே இப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு பாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதற்கு ஈடாக நீங்களும் நடந்து கொண்டீர்கள். மனசு நிம்மதியா இன்னைக்கு இல்லைனாலும் ஆஃப்டர் 20 years when you think about this, இப்படி ஒரு வரலாற்று நாயகன் இருந்தானா? அவனுடைய குணங்கள் இருந்ததா? அவன் பொறுமையா இருந்தானா? அவன் நேர்மையா இருந்தானா? நேர்மையா இருந்தும் அவனுக்கு வெற்றி கிடைத்ததா? அவனுக்கு உதவி கிடைத்ததா? நாமும் நேர்மையாக இருந்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா கம்பனுக்கு வெற்றி. கம்பன் இன்னும் 200 ஆண்டுகள் இருந்தாலும் இப்படி ஒரு மேடையில் ஜொலிப்பான். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப பொறுமையாக இன்னும் சில நம்மளுடைய நிகழ்வுகளோடு இந்த நிகழ்வு இன்னொரு ஏறக்குறைய ஒரு 15 நிமிடங்கள் அதுக்குள்ளே அப்படியே முடிஞ்சிடும். அந்த கோரிக்கையை வைக்கிறேன். நான் தொடர்ந்து இன்றைய விருது பெற்ற ஆசிரியர் பணிச்செம்மல் விருது பெற்ற இள சாந்தா அவர்களுடைய ஏற்புரை ஓரிரு மணித்துளிகளில் நிறைவு செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பத்மாமா பேசினாங்க விருது கொடுக்கும்போது, இவங்க இந்த இடத்துல ஆசிரியர் செம்மல் விருது வாங்கியிருக்காங்க, நல்லாசிரியர் மாமணி வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பெருமை இல்லை. மாணவர் கம்பர் கழகத்தால் இன்று வாங்கிய இந்த விருதினையே நான் என்னுடைய வாழ்நாளுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். அந்தளவுக்கு எத்தனையோ விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் பணி ஆசிரியர் பணி, அறப்பணி.
அதுக்கு மேலே நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது அங்கே. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களையாக தேர்ந்தெடுத்து அடுத்து தமிழுக்கு அவர்கள் வழிகாட்டி கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்புமிக மாணவர் கம்பர் கழகத்தால் பெற்ற இந்த விருதினையே நான் மிகவும் என் வாழ்நாள் சாதனை விருதாகவே நான் எண்ணிக்கொள்கிறேன். இதற்கு என்னை தேர்ந்தெடுத்த கம்பர் கழகத்து நிறுவனர்களுக்கும் எனக்கு விருதினை வழங்கிய புரவலர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீண்டும் ஒருமுறை கம்பனை கற்றாலே தமிழை கற்கலாம். தனியாக போய் நம்ம எதையும் கற்கணும்னு அவசியம் கிடையாது. கம்பனை கற்றாலே தமிழை கற்கலாம். உங்களுக்கு தமிழ் மேலே ஒரு பற்று வேணுமா அப்படின்னா போதும், தினமும் கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடலை நாம் படித்தால் மட்டுமே போதும், உன் வாழ்க்கைக்கு அது வழிகாட்டும். பாரதியாரே சொல்றாரு, கம்பனை போல் வள்ளுவனை போல். அந்த மாதிரி ஆன்றோர்கள் சிறந்த புலவர்களால் தான் இன்றும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் வாழும் வரை நாமும் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கு தமிழ் என்றும் நமக்கு ஆக்கமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி என்னை கௌரவித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. இன்னொரு மேடையில் விரிவாக பேசுவதற்கு மாணவர் கம்பன் கழகம் வாய்ப்பு கொடுக்கும். எங்களுடைய விருப்பத்தை ஏற்று வந்து இந்த விழாவை சிறப்பித்து குறித்த நேரத்திற்குள் ஏற்புரையையும் தந்து எங்களை மகிழ்வித்த ஆசிரியர் பணிச்செம்மல் இல சாந்தா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துரை வழங்க எங்களுடைய புரவலர் ஐயா திரு நீரா வெங்கடேஸ்வரன் அவர்கள், அவரை தொடர்ந்து எங்கள் வைதாரா மூர்த்தி அவர்கள் வழங்குவார்கள். அவர் எப்பயும் புன்சிரிப்பு மாறாமல் எங்களை வழிநடத்தக்கூடியவர். அவ்வளவு பெரிய ஆளுமை. அவர் முதல் தலைமுறை தொழில் முனைவோர். இங்கே எத்தனை பேர் தொழில் முனைவோராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஐயா. அவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். பத்மபிரியா மேடம் ராமரை அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் கொண்டு வந்து நம்ம கிட்டக்க நிறுத்தி ராமன் சொன்னால் ஹனுமார் அங்கே இருப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹனுமாரை உங்களோட கூட படிக்கிற மாணவன் கொண்டு வந்து நிறுத்தினான். மற்ற கதாபாத்திரங்களையும் 4 மாணவர்கள் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் 12 வருஷம் முன்னாடி இந்த மாணவர் கம்பர் கழகம்னு ஆரம்பிக்கும் போது எங்களோட அப்ஜெக்டிவ்னு சொன்னால் உங்களை மாதிரி எல்லா மாணவர்களையும் தமிழை வளர்க்குறதுக்கும் கம்பராமாயணத்தை பற்றி படித்து அதை வளர்க்குறதுக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி நடக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மேல்மேலும் வளர்ந்து கொண்டே வரும், நல்ல சிறப்புகள் நம்ம அடையும் என்ற குறிக்கோடு தான் ஆரம்பித்தோம். அது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கரோனா டயத்தில் கூட 2 வருஷம் ஆன்லைனில் நிறையா போட்டிகள்லாம் நடத்தி நாங்கள் இந்தியாவிலேருந்து வேர்ல்டு லெவலுக்கு ரீச் பண்ணிட்டோம். அதுதான் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த அளவுக்கு நீங்கள் எல்லோரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லபடியாக பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இன்றைக்கி சாந்தா மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி இதுதான் அவங்களுக்கு பெரிய பெருமைன்னு. அந்த மாதிரி நல்ல ஆசிரியர்களை கௌரவிக்கிறது நாங்கள் மாணவர் கம்பர் கழகத்துக்கு ஒரு நல்ல பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். இன்று ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். தொடர்ந்து நாங்கள் 4000 நாவலர் என்று அன்போடு அழைக்கக்கூடியவர் மாணவர் கம்பன் கழக அதனுடைய ஈடுபாட்டில் இலக்கியம் படிக்க தொடங்கி இப்பொழுது பல இலக்கிய பேச்சாளர்களுக்கு சவால் விடும் அளவு நல்ல 4000 பிரபந்தமாகட்டும், சங்க இலக்கியங்கள் நாலடியார் என்று பல ஆசார கோவை என்று பல நூல்களை கற்றுத்தேர்ந்து பொருள் வழங்கக்கூடிய 4000 நாவலர் எங்களுடைய அருமை புரவலர் ஐயா திரு வைதாரா மூர்த்தி அவர்களை, அவருடைய பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் இருக்கும் என்றாலும் இன்று சற்று அணை கட்டி
ஒரு சில மணித்துளிகளில் தங்களுடைய உரையை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர ரோகமாளும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே. அரங்கம் நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்திக கொள்கையும் நாத்திக கொள்கையும் ஒன்று சேருகிற இடமாக இந்த கல்லூரியை நான் பார்க்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரபாகரன் ஐயா அவர்கள், வே கருணாநிதி ஐயா அவர்கள், நவீன் பிரசாத் ஐயா அவர்கள். இங்கே தன்னுடைய வரவேற்புரையை நல்ல முறையில் நல்கினார் நம்முடைய கல்லூரி முதல்வர் முனைவர் வே உமாதேவி அவர்கள். எனக்கு முன்னால் உங்களையெல்லாம் வாழ்த்தக்கூடிய வயதும் அறிவும் அனுபவம் பெற்று வாழ்த்தினார் என்ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். இங்கே தன்னுடைய பணியினால் கிடைக்கப்பெற்ற ஒரு விருதினை பெற்று இந்த விருது எனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய விருது என்று தன்னுடைய மனசாட்சியினை அப்படியே வெளியிலே வைத்து சொன்னார் இளசாந்தி அம்மா அவர்கள். ராமன் இன்று நேற்று இன்று நாளை என்று என்றும் ராமன் என்று சொன்னார் பத்மபிரியா அம்மா அவர்கள். இங்கே எங்களை இந்த இயக்கம் ஒழுங்காக இயங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் அதை இயக்கி கொண்டிருக்கிற செயலாளர் பத்மா மோகன் அவர்கள். எப்போவுமே ஒரு பேச்சாளர்கிட்ட மைக்கு கொடுத்துட்டு உடனே பேச்சை நிறுத்தினா பேசாமே இருக்கலாமேன்னு தோணும். ஆனால் பசி எடுக்கும்போது பேச தோணாது. ரெண்டுக்கும் இடையில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான். இப்போது வாழ்த்துறை என்பது தேவை. காரணம், நாம் கொடுக்குற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நம்ம மேலே மேலே வளர்க்க தோணும். இன்றைக்கு 5 மாணவர்கள் பேசினாங்க. குகனை பற்றி செகண்ட் பிசிஏ பி செக்ஷன் நிதிஷ்குமார், லக்கோனனை பற்றி முத்தரசி ஃபஸ்ட்டு பிஎஸ்சிஏ பி செக்ஷன், எல்லாம் பி செக்ஷனாகவே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கும்பகர்ணனை பற்றி பேசிய நிவேதா ஃபஸ்ட்டு பிசிஏ பி செக்ஷன். அனுமனை பற்றி பேசிய தித்திக்கும் தமிழ்னு ஆரம்பித்து கொஞ்சம் திக்கிட்டாப்பில் நிதிஷ்குமார், இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். சீதையை பற்றி பேசிய ரம்யா. இவ்வளோ பெரிய அரங்கத்தில் இந்த 4 பேர் தான் 5 பேர் தான் பேச முடியுமானா மற்றவங்களால பேச முடியாதா? அப்படின்னா தான் பேச முடியும். பேச்சு என்பது பழக்கத்தில் வருவது தான். ஒரு அரங்கத்திலே நாம் முதல்ல தன்னம்பிக்கையோடு ஏறி நாம் என்ன நினைக்கிறோம் என்று நினைப்பதை சொல்ல வராவிட்டால் வாழ்க்கையில் நம்மால் முன்னேற முடியாது. நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தைரியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அது எதுவாக இருந்தாலும். ஒரு தொழில் முனைவராக ஒரு இடத்துல பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கடன் கேட்க போகிறோன்னா தைரியமாக போய் அப்ரோச் பண்ணணும். முதல்ல அப்ரோச் பண்ணிவிட்டு ஃபெயிலியரோ பாசிட்டிவாக கிடைக்குதோ ரெண்டாவது. நம்ம அப்ரோச்சே பண்ணலைன்னா சரியாக இருக்காது. முயற்சி செய்யாமல் இருப்பது தான் தவறு. முயற்சி தோற்றால் பரவாயில்லை, அடுத்த முறை வெற்றி கிடைக்கும். எனவே மாணவர்களை நாங்கள் இலக்கியத்தின்பால் கொண்டு செல்ல வேண்டும் நினைப்பதற்கு காரணமே பல்வேறு சூழ்நிலைகளிலே மனநலன்கள் பாதிக்கப்பட்டு சில நிலைகளில் நம்மை நாமே இழந்து விடுகிற சூழ்நிலை வருகிற பொழுது நம்முடைய மனதை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நம்முடைய கான்சன்ட்ரேஷனை ஒரு முகைப்படுத்தி இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டும் நூல்களாக நம்முடைய முன்னோர்கள் படைத்திருக்கிறார்கள். எது வேண்டுமானாலும் தேடலாம். அது ஆத்திகமோ நாத்திகமோ இரண்டிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதி குலையாமல் அதை தொடர்ந்து பயன்படுத்துவோமானால், உறுதி குலையாமல் அதை தேடுவோமானால் நாம் நினைத்தது கிடைக்கும். எப்போதும் வெல்வோம் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நன்றி உரை, அதுவும் ஷார்ட்டாக தான் கொடுப்போம். மாணவர் கம்பன் கழகத்தினுடைய இந்த 2025ஆம் ஆண்டினுடைய முதல் கல்வி வாயில்தோறும் கன்னித்தமிழ் நிகழ்வு, ஒரு ஆண்டினுடைய துவக்கம் இதைவிட சிறப்பானதாக அமைந்திருக்க முடியுமா என்று நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அதற்கு பிரின்ஸ் பவானி கலை அறிவியல் கல்லூரி ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு மென்மேலும் வளரும் என்ற நம்பிக்கையை கம்பனின் ஆசீர்வாதமாக, ராமனின் ஆசீர்வாதமாக இந்த நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த கல்லூரியினுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா திரு முனைவர் பிரபாகரன் அவர்களுக்கும்,
கல்லூரியினுடைய கல்வி இயக்குனர் ஐயா திரு கருணாநிதி அவர்களுக்கும், கல்லூரியினுடைய துணைத் தலைவர் ஐயா திரு நவீன் பிரசாத் அவர்களுக்கும் மாணவர் கம்பன் கழகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு தொடங்கியது முதல் வரவேற்புரை வழங்கியதிலிருந்து அதற்கு முன்னத்திலிருந்து இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு ஒரு எளிவந்த தன்மையோடு வந்து அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட இந்த கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் வே. உமாதேவி அம்மா அவர்களுக்கு மாணவர் கம்பன் கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு வந்து ஒரு மாதம் 2 மாதம் திட்டமிட்டு நடந்த நிகழ்வு அல்ல. ஒரு 10-15 நாட்களுக்குள் இவ்வளவு செவ்வனே திட்டமிட்டு நடக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகமும் குறிப்பாக இந்த கல்லூரியினுடைய தமிழ்துறையும் தான் இதற்கு காரணம். அந்த வகையில் இந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அம்மா சுகந்தி அவர்களுக்கும் இந்த தமிழ்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் கல்லூரியின் தமிழ்துறையும் பள்ளிகளின் தமிழ்துறையும் தமிழ் ஆசிரியர்களும் தான் அதற்கு முக்கிய பங்கு வகிக்க முடியும். இன்றும் நான் மேடையேறி பேசுவதற்கு என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் தான் பெரிதும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அந்த நன்றியுணர்வோடு இந்த நிகழ்வில் நான் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு யாரை சிறப்புரை வழங்க அழைக்கலாம் என்று நான் கேட்டவுடன் என்னுடைய மனதில் தோன்றி ஒரு 2 மணித்துளிகளுக்குள் நேர விவாதித்து அவர்களை சிரமப்பட்டு ஒத்துக்கொள்ள வைத்தேன். ஏனென்றால் அவர் மேடையில் பேசுவதை விட மாணவர்களோடு கலந்துரையாடி அவர்களை கோச் மென்டர் என்று சொல்வார்களே, அந்த வகையில் அவரை வழிநடத்துவதில் தான் அதிக அவருக்கு ஆர்வம் உண்டு. அப்படிப்பட்ட மிகவும் எளிமையானவர், ஆனால் புலமையிலே மிகவும் ஆழமானவர் என்னுடைய அருமை சகோதரி பத்மபிரியா அம்மா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணிச்செம்மல் விருது பெறுவதற்கு நாங்கள் வழங்கிய விருதை ஏற்றுக்கொண்ட திருமதி இல சாந்தா அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அன்றும் இன்றும் என்றும் ராமர்ன்ற மாதிரி ராமர் என்பவர் தலைமையினுடைய ஒரு அடையாளம். ராமர் எல்லோருக்குமான தலைவர் இல்லையா? அவருடைய டீமில் யாரெல்லாம் இருந்தா, ஒரு டீமில் யாரெல்லாம் இருப்பா, ஆண் பெண் மட்டும் இல்லை, ராமருடைய டீமில் யாரெல்லாம் இருந்தா, ஒரு ஜாம்பன் இருந்தார், ஒரு சம்பாதி இருந்தார், அவருக்கு ஜடாயு வழிகாட்டினார், குரங்கினத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் இருந்தார் இல்லையா? அரக்கரணத்திலிருந்து வந்தாலும் அடைக்கலம் என்று வந்ததனால் ஏற்றுக்கொண்ட வீடனன் இருந்தார். இப்படி எல்லோருக்குமான தலைவனாக ஒரு தலைவன் இருந்தால்தான் அந்த தலைவன் தொண்டர்களுக்கு மட்டும் தடை வராது, தலைவர்களுக்கும் இப்படி பல தடைகள் வந்தாலும் அதை மீறி இருக்கக்கூடிய எல்லோருக்குமான தலைவனாக ராமர் இருந்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம்தான். அதுதான் நின்னொடும் ஐவரானோம் பின்பு குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலையன் நின்னொடும் எழுவரானோம். கம்பராமாயணம் என்பது நாம் எதை வேண்டி அந்த இலக்கியத்திற்குள் போகிறோமோ அந்த இலக்கை அதற்கான பதிலை தரக்கூடிய காப்பியமாக இருக்கும். எனவே ராமனும் சரி கம்பனும் சரி அன்றும் இன்றும் என்றும் வாழ்வான் என்பதற்கான அடையாளங்கள். தமிழுக்கு கதி வள்ளுவரும் கம்பனும் என்று சொல்வார்கள். அப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய அறிவு சுரங்கத்தினுடைய விடிவெள்ளியாக விளங்கக்கூடிய இவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இலக்கிய தூதர்களாக இன்று பேசிய ஐவரும் பின்னாளில் பல மேடைகளில் அலங்கரிக்க வேண்டும் என்று மாணவர் கம்பன் கழகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள் என்றாலும் கூட இதை பொறுமையாக கேட்கணும். அது சிப்பிக்குள்ள பல துளிகள் போய் விழும், ஏதோ ஒரு துளி தான் அந்த சிப்பிக்குள்ள என்னவா மாறும், முத்தா மாறும். அப்படி நீங்கள் இன்று அமர்ந்து கேட்ட எத்தனையோ செவிநுகர் கனிகளில் ஏதோ ஒரு துளி, ஒரு அமிழ்தம் நாளை உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் தரக்கூடிய முத்தாக மாறும் என்று மாணவர் கம்பன் கழகம் நம்புகிறது. அப்படி இந்த நிகழ்வை இவ்வளவு பொறுமையாக இவ்வளவு அமைதியாக அமர்ந்து கேட்டு இந்த நிகழ்வை சிறப்பித்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் 2 சிறப்பு விருந்தினர் இருக்கலாம், 250 சிறப்பு விருந்தினர் 250க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் அமர்ந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்ததற்காக இந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை பதிவு செய்யக்கூடிய ஒளி அமைப்பாளர்கள்,
பத்திரிகை நண்பர்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி மாணவர் கம்பன் கழகத்தின் நிகழ்வை சிறப்பித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக மேடையில் பேசியவர்களை விட அதிகமாக கம்பனிலிருந்து மேற்கோள் காட்டி எனக்கே ஒரு ஆச்சரியம், இன்பம் உளதென்றோ சுகம் உள்ளது என்ற வரிகளை எல்லாம் இவர் இவ்வளவு தூரம் எடுத்து மேற்கோளாக தன்னுடைய தொகுப்புரையில் வழங்குவார் என்று நான் நினைக்கவில்லை. விஜய் அவர்கள் தொகுப்புரை வழங்கிய விஜய் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு எங்களுடைய புரவலர்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அதேபோல் இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய நாவுக்கு மட்டும் இனிமை சேர்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் நம்முடைய உள்ளத்திற்கும் ஆழ்ந்த அனுபவங்களை இனிமையை சேர்ப்பதற்காக நம்முடைய மாணவர் கம்பன் கழகத்தை போன்று பல இலக்கிய அமைப்புகளோடு இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் அதனுடைய உரிமையாளர் ஐயா திரு முரளி அவர்களுக்கும், அதேபோல் எங்களுடைய இன்று வர இயலாத எங்களுடைய இணைச் செயலர்கள் திரு மணி அவர்களுக்கும் ரேகா மணி அவர்களுக்கும் இந்த ஒருங்கிணைப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். முக்கியமாக ஒருத்தரை வாழ்த்த மறந்துட்டு அதுக்காக தான் வந்தேன். தமிழ்நாடு அரசு நடத்திய கலைஞருடைய நூற்றாண்டு விழாவினுடைய பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற மாணவன், உங்கள் நண்பன் விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறுதியாக வாழிய செந்தமிழ், எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்துக்கலாம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். நன்றி. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.